أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الرحمن علم القرآن. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வாரந்தோறும் வாட்ஸ்அப் வாயிலாக கேட்கப்படுகிற கேள்விகளுக்கு பதில்களை அறிந்து வருகிறோம். அதனைத் தொடர்ந்து இந்த வாரம் கேட்கப்பட்டிருக்கிற கேள்விகளுக்கு பதில்களை அறிந்து கொள்ள இருக்கிறோம். இந்த வாரத்தினுடைய முதல் கேள்வியாக நெல்லையில் இருந்து முன்னா அப்படிங்கிற சகோதரர் கேட்குறாங்க, கார் பைக் போன்ற வாகனங்களுக்கு ஸ்டிக்கர் ஒட்டக்கூடிய தொழில் செய்யலாமா? அதில் உருவப்படம் ஒட்டுவது, பிற மத கடவுள்களை புகழ்ந்து வசனம் எழுதுவது போன்ற ஸ்டிக்கர்களை ஒட்டுவது கூடுமா? சரியான விளக்கம் தரவும் அப்படிங்கிற கேள்வி கேட்குறாங்க. இன்றைக்கு வாகனங்களில் பொதுவாக ஸ்டிக்கர் ஒட்டக்கூடிய வாடிக்கைகள் வழக்கங்கள் பொதுவாக மக்களிடத்தில் இருக்கிறத பார்க்குறோம். முஸ்லீம்கள் கூட புதிதாக வாகனத்தை வாங்கிவிட்டால் அதிலே தங்களுடைய பெயர்களை, அல்லாஹுடைய பெயர்களை, பிஸ்மில்லா, சுபஹானல்லா, அல்ஹம்துலில்லா போன்ற துஆக்களை அதிலே ஒட்டக்கூடிய நிலைகளை பார்க்குறோம். சாப்பிடும் பொழுது பிஸ்மில்லான்னு சொல்கிறாங்களோ இல்லையோ, புதுசாக வண்டி வாங்கிட்டா என்ன செய்வாங்க, அதில் இது போன்ற துஆக்களை ஒட்டுறாங்க. இப்போ என்ன கேள்வி கேட்கப்படுகிறது என்றால், வாகனத்தில் உருவப்படங்கள் ஒட்ட சொல்லி கஸ்டமர்கள் கேட்குறாங்க, வாகனங்களில் பிற மத கடவுள்களை புகழ்ந்து உள்ள வசனங்களை எழுத சொல்லி கேட்குறாங்க, இது மார்க்கத்தில் கூடுமா அப்படின்னு கேட்குறாங்க. பொதுவாக உருவப்படம் தொடர்பாக இரண்டு அம்சங்கள் மார்க்கத்தில் வழிகாட்டப்பட்டிருக்கிறது. என்னென்ன அம்சங்கள்? உருவப்படத்திற்கு மதிப்பளித்து அதை புனிதமாக கருதி அதை என்ன செஞ்சிருக்கக்கூடாது, வச்சிருக்கக்கூடாது. வீட்டிலையோ அல்லது எங்கேயோ மதிப்பளிக்கக்கூடிய வண்ணமாக உருவப்படத்தை வைத்திருக்கக்கூடாது. இரண்டாவது என்னவென்றால், உருவப்படங்களை, கண்ணு, மூக்கு, வாய் இது போன்ற உருவப்படங்களை என்ன செய்யக்கூடாது, வரையக்கூடாது என்பதை இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு வழிகாட்டுகிறது. இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா புகாரியில் 3224வது இலக்கத்தில் பதியப்பட்டிருக்கிற செய்தியை பார்க்கலாம். ஐஷா ரதியல்லாஹு அன்ஹா அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, ரசூலுல்லாவுக்காக ஒரு தலையணையை தயார் செய்கிறாங்க. அந்த தலையணையில் உருவம் பொறிக்கப்பட்டிருக்கிறது. அதை பார்த்தவுடன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஜஅல யதகய்யரு வஜ்ஹுஹு, அதை பார்த்து ரசூலுல்லாவுடைய முகம் மாறுது. ரசூலுல்லா பயங்கரமா ரியாக்ட் பண்றாங்க. ஃபகுல்து, அப்ப ஐஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, நான் ரசூலுல்லாஹ் கிட்ட கேட்டேன், மாலனா யா ரசூலல்லாஹ் கால மாபாலு ஹாதிஹில் விசாதா, இந்த தலையணையை பார்த்த உடனே உங்க முகம்லாம் மாறிடுச்சே, இதனுடைய நிலை என்ன, நீங்க ஏன் கோபப்படுறீங்கன்னு கேட்கும் பொழுது, அமா அலிம்தி, ஐஷாவே நீங்கள் அறியவில்லையா, அன்னல் மலாயிக்கத லா ததுகுலு பைத்தன் ஃபீஹி சூரத்துன், எந்த வீடுகளில் உருவம் பொறிக்கப்பட்டிருக்கிறதோ, உருவப்படங்கள் இருக்கிறதோ, அந்த வீடுகளில் வானவர்களினுடைய வருகை இருக்காது என்பதை நீங்கள் அறிய மாட்டீர்களா அப்படின்னு கேட்கிறாங்க. அதற்கு அடுத்தபடியாக அன்னமன் சனா சூரத்தை, யார் உருவப்படத்தை செய்கிறாரோ, உருவத்தை வரைகிறாரோ, யு அத்தபு யௌமல் கியாமத்தி யகூலு அஹ்யூமா ஹலக்தும், மறுமை நாள்ல இதற்கு உயிர் கொடு என்று சொல்லி அவர் வேதனை செய்யப்படுவார் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப உருவம் தொடர்பாக இரண்டு அம்சங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்று, உருவத்தை வரையக்கூடாது. இரண்டாவது கட்டளை, உருவத்திற்கு புனிதமளித்து அதுக்கு மதிப்பளித்து வைத்திருக்க கூடாது. இப்போ இந்த இரண்டு கட்டளைகள் இருக்குல்ல, இந்த இரண்டு கட்டளைகளுமே வாகனத்தில் உருவப்படங்கள் பொறிக்கப்பட்டிருக்கிற ஸ்டிக்கர் ஒட்டுறதுனால இந்த இரண்டு அம்சங்களும் அதில் ஏற்படுறத பார்க்கிறோம். எப்படி ஏற்படுகிறது? இப்போ பார்த்தீங்கன்னா வாகனத்தில் ஒட்டப்படக்கூடிய ஸ்டிக்கர்கள் மதிப்பளிக்கப்படக்கூடிய வண்ணமாகத்தான் ஒட்டப்படுகிறது. அது யாராக இருக்கட்டும், நடிகர்களாக இருக்கட்டும், அல்லது அவருடைய புகைப்படத்தையே ஒட்டுறதா இருக்கட்டும், அல்லது அவருடைய தந்தையுடைய புகைப்படத்தை ஒட்டுறதா இருக்கட்டும், அந்த புகைப்படத்திற்கு மதிப்பளித்து தான் என்ன செய்யறாரு, அவர் அந்த வாகனத்தில் அந்த புகைப்படத்தை ஒட்ட சொல்றாரு. அப்ப அந்த புகைப்படத்திற்கு மதிப்பளிக்கப்படாத பார்க்கிறோம். புகைப்படங்கள் சின்னதா, சின்ன அளவுல மதிப்பளிக்கப்படாமல் இருந்தா பரவாயில்ல. முஸ்னத் அஹ்மதுல வரக்கூடிய செய்தியை பார்க்கிறோம். ஐஷா ரலியல்லாஹு அன்ஹா உருவம் பொறிக்கப்பட்டிருக்கிற திரை சீலையை வீட்டினுடைய வாசல்ல மாட்டியிருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்யறாங்கன்னா, அதுல உருவம் இருக்கிறத கண்டிக்கிறாங்க. இப்போ ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா என்ன செய்யறாங்கன்னா, ஃபகத்தஅதுஹு மிர்ஃபகத்தைன், இரண்டு துண்டாக அதை கிழித்து ஐஷா ரலியல்லாஹு அன்ஹா தலையணையினுடைய உரையாக போட்டுக்கிறாங்க. அந்த உரையை பத்தி வரும்பொழுது ஃபீஹா சூரத்துன், அந்த தலையணையினுடைய உரையில உருவம் இருந்தது அப்படிங்கிறத ஹதீஸ் கிரந்தங்கள்ல நம்மளால பார்க்க முடிகிறது. அவன் மதிப்பளிக்கப்படலன்னா பிரச்சனை இல்லை,
ஆனா இந்த வாகனத்தில் ஒட்டப்படக்கூடிய ஸ்டிக்கரை பொறுத்த வரைக்கும் மதிப்பளிக்கக்கூடிய வண்ணமாக அந்த ஸ்டிக்கர் ஒட்டப்படுறதை பார்க்கிறோம். அதற்கு அடுத்தபடியாக இப்போ அந்த ஸ்டிக்கரை நம்ம ஒட்டுறோம் இல்லையா, எப்படி ஒட்டுறோம்? அதை பிரிண்ட் எடுத்து அந்த வண்டிக்கு எந்த ஷேப்பில் ஒட்டினா கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறதையெல்லாம் பார்த்து தான் என்ன செய்கிறோம், அதை டிசைன் பண்ணி அதை கட் பண்ணி நம்ம அந்த வாகனத்தில் ஓட்டுறோம். இப்போ இதை செய்யக்கூடியவர்கள் அந்த உருவப்படத்தை வரைந்ததனுடைய பாவத்தில் சேர்ந்து விடுகிறார்கள். உருவப்படத்தை வரையக்கூடாது இல்லை, அதை வரைகிறதும் கூடாது, மிஷினில் ஆப்ரேட் பண்ணி அதை என்ன செய்யறது, பிரிண்டாகவும் எடுக்கக்கூடாது. அப்ப இப்படி செய்யக்கூடியவர்கள் அந்த உருவத்தை வரையக்கூடிய பாவத்திலே சேர்ந்து விடுகிறார்கள். நாம வரையிலனாலும் மிஷினை நாம தான் ஆப்ரேட் பண்றோம். அப்படி ஆப்ரேட் பண்ணும் பொழுது அதுல உருவம் பொறிக்கப்படுகிறது. மதிப்பளிக்கப்படக்கூடிய வண்ணமாக ஒட்டப்படக்கூடிய உருவம் அந்த பிரிண்ட் அவுட் எடுக்கும் பொழுது என்ன செய்யப்படுகிறது, வரையப்படுகிறது. அப்ப இதுல நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா அந்த உருவப்படத்தை வரைந்த பாவத்தில் சேர்ந்து விடுகிறோம். அடுத்தபடியாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வதாக ஜாபிர் பின் அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, எதையெல்லாம் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் விற்கிறதுக்கு தடை செஞ்சிருக்கிறாங்க, வியாபாரம் பண்ண கூடாதுங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. அப்படின்னும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றதாக சொல்றாங்க, அன்னஹு சமியா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யகூலு ஆமல் ஃபத்ஹி, மக்காவுடைய வெற்றியின் பொழுது வஹுவபி மக்கத்த, அவர்கள் மக்காவில் இருக்கிற நிலையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்னல்லாஹ வ ரசூலஹு ஹர்ரம பைஅல் ஹம்ரி வல் மைத்ததி வல் ஹின்ஸீரி வல் அஸ்னாம். எதையெல்லாம் விற்கிறதுக்கு தடையா ரசூலுல்லாஹ் ஆக்கி இருக்கிறாங்கன்னா மதுவை விற்பனை செய்யக்கூடாது, தாமாக செத்ததை விற்பனை செய்யக்கூடாது, அதே போன்று பன்றி இறைச்சியை விற்பனை செய்யக்கூடாது. நான்காவதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உருவச் சிலைகளை என்ன செய்யக்கூடாது, விற்பனை செய்யக்கூடாதுங்கிறாங்க. அவ விற்பனை செய்யக்கூடாத பொருள்ல உருவச் சிலைகளும் இருக்கிறது. அந்த உருவம்ங்கிறது சிலையா இருந்தாலும் சரிதான், படமாக இருந்தாலும் சரிதான், அதை என்ன செய்யக்கூடாது, விற்கக்கூடாது. இப்ப அந்த வாகனத்துல அந்த புகைப்படத்தை ஒட்டும் பொழுது நம்ம என்ன செய்யறோம், அதை அந்த போட்டோவை வாங்கி அதை நம்ம கம்ப்யூட்டர்ல போட்டு அதை பிரிண்டாக எடுத்து என்ன செய்யறோம், அவருக்கு அதை விற்க தான் செய்யறோம், அதுக்கும் சேர்த்து தானே சார்ஜ் பண்றோம். அப்ப உருவ சிலையை உருவப்படத்தை விற்கக்கூடிய பாவத்தில் சேர்ந்து விடுகிறோம். அப்ப வாகனங்கள்ல என்ன செய்யக்கூடாது, உருவப்படங்கள் பொறிக்கப்பட்டிருக்கிற படங்களை வாகனங்கள்ல ஒட்டக்கூடாது அப்படிங்கிறத புரிய முடிகிறது. அடுத்ததாக பிரமத கடவுள்களை புகழக்கூடிய முகமாக சில வசனங்களை எழுதி ஒட்ட சொல்றாங்க. ஓம் சக்திங்கிற வாசகத்தையோ அல்லது பராசக்திங்கிற வாசகத்தையோ சிவனின் துணை அப்படிங்கிற வாசகத்தையோ எழுதி ஒட்ட சொல்றாங்க. இது கூடுமா அப்படின்னா இது போன்ற வார்த்தைகள் எல்லாம் அல்லாஹ்விற்கு இணை வைக்கக்கூடிய வார்த்தைகள். இஸ்லாத்தினுடைய ஸ்லோகமே, இஸ்லாத்தினுடைய அடிப்படை சித்தாந்தமே லா இலாஹ இல்லல்லாஹ், வணங்குவதற்கு தகுதியானவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்பதை ஆணித்தரமாக இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு சொல்கிறது. அப்ப இந்த இஸ்லாமிய அடிப்படை கோட்பாட்டிற்கு தௌஹீதிற்கு பங்கம் விளைவிக்கக்கூடிய முகமாக இருக்கக்கூடிய வார்த்தைகளை என்ன செய்யக்கூடாது, நம்ம அதை பொறித்து அதை வடிவமைத்து அதை வாகனங்கள்ல ஒட்டக்கூடாது. அதை என்ன செய்து இஸ்லாமிய மார்க்கம் வன்மையாக கண்டிக்கிறது. ஷிர்கை பத்தி சொல்லும் பொழுது பெரும் பாவங்களில் ஒரு பாவமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அப்ப இது போன்ற வாசகங்களை என்ன செய்யக்கூடாது, வண்டியில ஸ்டிக்கராக ஒட்டக்கூடாது. இதை தாண்டி ஒருத்தர் அவருடைய பேரை ஒட்ட சொல்றாரு, அல்லது ஏதோ ஒரு நம்பரை ஒட்ட சொல்றாரு, அல்லது முஸ்லிம்களாக இருக்கக்கூடியவர்கள் அரபி துவாக்களை அரபி வாசகங்களை ஒட்ட சொல்றாங்கன்னா இது பிரச்சனை இல்லை. உருவப்படங்களை ஒட்டுவதோ பிற மத கடவுள்களை புகழ்ந்து பேசக்கூடிய வசனங்களை ஒட்டுவதோ அது மார்க்க அடிப்படையிலே கூடாது என்பதை இந்த கேள்விக்கான விளக்கமாக விடையாக நாம் சொல்லிக் கொள்கிறோம். அடுத்ததாக கடையனூர்ல இருந்து அசன் கான் அப்படிங்கிற சகோதரர் கேட்கிறாங்க, ஜனாசா அடக்கத்திற்கு பிறகு கபருக்கு முன்பு நின்று கொண்டு உரை நிகழ்த்துவதற்கு மார்க்கத்தில் நேரடியான ஆதாரங்கள் உள்ளதா அப்படிங்கிற கேள்வியை கேட்டிருக்கிறாங்க. இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரையில் மனிதர்களுடைய முஸ்லிம்களினுடைய உள்ளத்தை பக்குவப்படுத்திக் கொள்வதற்கு பதப்படுத்திக் கொள்வதற்கு அவர்களது இறை பயத்தை இருதயத்தோடு இணக்கமாக வைத்துக் கொள்வதற்கு அவர்களது இறையச்சத்தை மெருகேற்றிக் கொள்வதற்கு நிறைய வழிமுறைகளை இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு சொல்லித் தருகிறது. அதுல ஒரு மிக முக்கியமான வழிமுறை என்னவென்றால் மரணத்தை நினைவு கூர்ந்து கபர்களை சந்தித்து நமது இறையச்சத்தை ஈமானை மெருகேற்றிக் கொள்வதை இஸ்லாமிய மார்க்கம் அனுமதி அளிக்கிறது, ஆர்வமூட்டுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சஹீஹ் முஸ்லிம்ல இடம்பெறக்கூடிய செய்தி 2304வது இலக்கத்தில் இடம்பெறுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஃபஸூருல் குபூர், கபறுகளை நீங்கள் சந்தியுங்கள், ஃபஇன்னஹா துதக்கிருல் மவுத், அது உங்களுக்கு மரணத்தை நினைவு கூறும் அப்படிங்கிறத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு வழிகாட்டுறாங்க. அக்ஸிரு ஸிக்ர ஹாதிமில் லதாத் யானில் மவுத்,
இன்பத்தை அடித்து தும்சமாக்கக்கூடிய, ஒண்ணுமில்லாமல் செய்யக்கூடிய மரணத்தை நீங்கள் அதிகமாக நினைவு கூறுங்கள் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு வழிகாட்டி இருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் மரணத்தை பற்றி நினைவு கூறுவது, மரணத்தை பற்றி உரையாற்றப்படுவது, கபர்களில் உரை நிகழ்த்தப்படுவது, இதுவெல்லாம் மார்க்கம் ஆர்வமூட்டக்கூடிய நேரடியான ஆதாரங்கள் இருக்கக்கூடிய ஒரு வணக்கமாக இருக்கிறது. இது நேரடியாகவே நம்ம என்ன செய்ய முடிகிறது, ஹதீஸ்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கபர்ல ஏனைய தோழர்களுக்கு உரை நிகழ்த்துவது போன்ற சம்பவங்களை நம்மளால பார்க்க முடிகிறது. சஹீஹுல் புகாரில 1362வது செய்தியாக இடம்பெறுகிறது. அலி ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறாங்க, அத்தானா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களிடத்தில் வந்தார்கள். குன்னா ஃபி ஜனாஸத்தின் ஃபி பக்கீல் கர்கத், பொது மையவாடி இருக்குல்ல, ஜன்னத்துல் பக்கீன் இருக்குல்ல, அந்த மையவாடியில நாங்கள்லாம் இருக்கும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களிடத்தில் வந்தார்கள். ஃபகஅத, அமர்ந்தார்கள். வகஅதுனா ஹவுலஹு, அவர்களை சுற்றி நாங்களும் அமர்ந்து கொண்டோம். ஒரு ஜனாசாவுல அடக்கம் பண்ணியிருக்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் வருகை தர்றாங்க, வருகை தந்து அமர்றாங்க. ரசூலுல்லாஹ்வை சுற்றி ஏனைய தோழர்கள் என்ன செஞ்சாங்க, உட்கார்ந்துட்டாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்கன்னா உரை நிகழ்த்துறாங்க. என்ன சொல்றாங்க, எந்த ஒரு ஆத்மாவாக இருந்தாலும் அவர் பிறக்கும் பொழுதே அவர் நரகவாசியா சொர்க்கவாசியா என்பது எழுதப்பட்டு விடுகிறது அப்படிங்கறத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப ஒரு தோழர் எழுந்து கேட்கிறார், அல்லாஹ்வுடைய தூதரே, பிறக்கும் பொழுதே அவர் நரகவாசி சொர்க்கவாசின்னு எழுதப்பட்டுருச்சுன்னா விதி மேல பழிய போட்டு எந்த விதமான ஒரு அமல்கள்லையும் நல்ல காரியங்கள்லையும் நன்மைகள்லையும் ஈடுபடாம ஒருத்தர் இருந்துடலாமே அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல கேள்வி கேட்கிறாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, எந்த ஒரு ஆத்மா, எந்த ஒரு மனிதர் அவர் நல்ல மனிதர் என்று எழுதப்பட்டு விட்டதோ அவர் நன்மை செய்வதற்கு இலகுவாக்கப்படுகிறார். எந்த ஒரு மனிதர் தீயவர் கெட்டவர் நரகவாசி என்று எழுதப்பட்டு விடுகிறாரோ அவர் தீமை செய்வதற்கு எளிதுபடுத்தப்படுகிறார் அப்படிங்கிறத நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப இதுல இருந்து நமக்கு விளங்குறது, இதுல இருந்து நம்ம புரிஞ்சுக்கிறது என்னன்னா, ஒரு ஜனாசாவை அடக்கம் பண்ணி முடிக்கிறாங்க. அடக்கம் பண்ணி முடிச்சதுக்கு பிறகு அந்த சபையில நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்க, உரை நிகழ்த்தினதாக நேரடியாக ஹதீஸ் கிரந்தங்கள்ல இருந்து என்ன செய்ய முடிகிறது, பார்க்க முடிகிறது. அதே போல சஹீஹ் முஸ்லிம்ல இடம்பெறக்கூடிய செய்தி, ஜாரன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபர உம்மிஹி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய தாயின் அடக்க ஸ்தலத்தை பார்க்கறாங்க. பார்த்துவிட்டு ஃபபகா ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதர் அழுது, வஅபகா மன் ஹவுலஹு, தனது சுற்றாரையும் அல்லாஹ்வுடைய தூதர் அழ வைத்து விட்டார்கள். தானும் அழுது ஏனைய தோழர்களையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழ வச்சிடறாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இஸ்தஅதன்து ரப்பி ஃபீ அன் அஸ்தக்ஃபிர லஹா, என்னுடைய தாய்க்கு நான் பாவ மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று அல்லாஹ்விடத்தில் ஒரு கோரிக்கை வைத்தேன். ஃபலம் யுதன் லீ, எனக்கு அதற்கு அனுமதி வழங்கப்படவில்லை. வஸ்தஅதன்து ஃபீ அன் அஸூர கப்ரஹா, அவர்களினுடைய கபரை சந்திப்பதற்கு ஜியாரத் செய்வதற்கு அல்லாஹ்விடத்திலே நான் அனுமதி கேட்டேன். ஃபஉதின லீ, எனக்கு அனுமதி வழங்கப்பட்டது அப்படிங்கறத சொல்லிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, ஃபஸூருல் குபூர், கபர்களை நீங்கள் சந்தியுங்கள். ஃபஇன்னஹா துதக்கிருல் மௌத், அது உங்களுக்கு மரணத்தை நினைவுபடுத்தும் அப்படிங்கிறத நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. அப்ப ஒரு கபர்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய தாயினுடைய அடக்க ஸ்தலத்துல இருக்கிறாங்க. இருக்கும் பொழுது ஏனைய சஹாபாக்கள் சுத்தி நிற்கிறாங்க. ரசூலுல்லாஹும் அழுது ஏனைய தோழர்களும் அழுகிறாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த உம்மத்துக்கு சொன்ன அறிவுரை என்ன, நீங்கள் கபர்களை போய் சந்திங்க, அது உங்களுக்கு மரணத்தை நினைவு கூறும். மரணத்தை பார்க்கும் பொழுது கபர்களை பார்க்கும்போது நாமளும் இந்த இடத்துக்கு வருவோம்ல, இது மாதிரி நமக்கும் கேள்வி கணக்கு இருக்கும்ல, அதற்கு பதில் சொல்லணும்ல, அதற்காக வேண்டி நாம் முன்னேற்பாடுகளை செய்து கொள்ள வேண்டும்ங்கிற எண்ணத்தை அந்த கபர்கள், அந்த மையவாடிகள் அந்த நினைவை உங்களுக்கு ஏற்படுத்துங்கிறத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அறிவுரையாக அந்த உம்மத்துக்கு செஞ்சிருக்கிறாங்க, சஹாபாக்களுக்கு செஞ்சிருக்கிறாங்க. அப்ப இதுல இருந்து நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கபர்ஸ்தான்ல அடக்க ஸ்தலங்கள்ல இந்த ஜனாசாவை அடக்கியதற்கு பிறகு சஹாபாக்களுக்கு உரை நிகழ்த்தி இருக்கிறார்கள்ங்கிறத பார்க்க முடிகிறது. அந்த அடிப்படையில் என்ன செய்யலாம், நம்ம தாராளமாக ஜனாசா தொழுகையில கலந்துக்கிறோம், அதனுடைய அடக்க ஸ்தலங்களுக்கு போறோம், அதை அடக்கம் பண்ணி முடிச்சதுக்கு பிறகு உரை நிகழ்த்தப்படுகிறது என்றால் அந்த உரை ஆகுமானது, அந்த உரையில் என்ன செய்யலாம், தாராளமாக கலந்து கொள்ளலாம் என்பதை இந்த கேள்விக்கான பதிலாக நாம் சொல்லிக் கொள்கிறோம். அடுத்ததாக கோவையில இருந்து ஷாஜஹான் அப்படிங்கிற சகோதரர் கேட்கிறாங்க, ஜனாசா தொழுகை யார் யாருக்கெல்லாம் தொழ வைக்கலாம், தொழுகையை விட்டவர் காஃபிர் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். அல்லாஹுவை மட்டும் இறைவனாக ஏற்றுக்கொண்டவர் ஐவேளை தொழுகையை தொழாமல் இருந்தால் அவருக்கு ஜனாசா தொழ வைக்கலாமா, நபி வழியில் இதற்கு பதில் தரவும் அப்படிங்கிற கேள்வியை கேட்குறாங்க. முஸ்லிமாக ஒருவர் இறந்து விட்டால்
அவர் வாழக்கூடிய காலத்தில் இந்த உலகத்தில் அவர் செய்த பாவங்களுக்கு மன்னிப்பு தேடக்கூடிய முகமாக ஏனைய முஸ்லீம்கள் ஜனாசா தொழுகுவதை இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு வலியுறுத்துகிறது. இப்போ என்ன கேட்குறாங்கன்னா, யார் யாருக்கெல்லாம் இந்த ஜனாசா தொழுகை இருக்கிறது, யார் யாருக்கெல்லாம் இந்த ஜனாசா தொழுகையை வைக்கக்கூடாது அப்படிங்கிறத கேட்குறாங்க. முதல்ல யார் யாருக்கெல்லாம் வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டா யார் யாருக்கெல்லாம் வச்சுக்கலாங்கிறதுக்கு பதிலாக இருக்கும். முதல்ல இணை வைப்பவர் அல்லாஹுடைய ஆற்றலை, அவனது அதிகாரத்தை வேற ஒரு கல்லுக்கு இருக்கு, மனுஷனுக்கு இருக்கு அப்படின்னு ஒருவர் கற்பனை செய்து கொள்கிறார். அல்லது அல்லாஹும் கடவுள் தான், இன்னொருத்தவரும் கடவுள் தான் அப்படின்னு ஒருவர் ஏற்றுக்கொள்கிறார் என்றால், அந்த நம்பிக்கையில் ஒருவர் இருக்கிறார் என்றால், அவருக்கு என்ன செய்யக்கூடாது? ஜனாசா தொழுகை நடத்தப்படக்கூடாது. தௌபாங்கிற அத்தியாயத்தில் 113வது வசனத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், மாகாணலின் நபி வல்லதீன ஆவணும், எந்த நபிக்கும் தகாது, நம்பிக்கை கொண்டவர்களுக்கும் தகாது, ஐயஸ்தகுஃபிரூலில் முஷ்ரிகீன், இணை வைப்பவர்களுக்கு பாவ மன்னிப்பு தேடுவது அவர்களுக்கு தகாது, உலவுகானு ஒளில் குர்பா, அவர்கள் எவ்வளவு பெரிய நெருங்கிய உறவுகளாக இருந்தாலும் சரிதான், நபிக்கும் தகாது, நம்பிக்கை கொண்டவர்களுக்கும் தகாது, மிம்பாதிமா தபையனலஹும் அன்னஹும் அஸ்ஹாபுல் ஜஹீம், அவர்கள் நரகவாசிகள் என்று தெளிவானதற்கு பின்னால் அவர்களுக்காக வேண்டி பாவ மன்னிப்பு தேடுவது நம்பிக்கை கொண்டவர்கள் மற்றும் எந்த நபிக்கும் தகாது என்பதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திட்டவட்டமாக சொல்லிவிடுகிறான். அப்போ இணை வைத்தவருக்கு ஜனாசா தொழுகை தொலை வைக்கப்படக்கூடாது. அடுத்ததாக தற்கொலை செய்து கொண்டவர் தன்னைத்தானே மாய்த்து கொள்கிறார், தன்னுடைய உயிரை கொலை செய்து கொள்கிறார், இவருக்கு என்ன செய்ய முடியாது? ஜனாசா தொழுகை நடத்த முடியாது. சஹீஹ் முஸ்லிம்ல இடம்பெறக்கூடிய செய்தி 2309வது செய்தியாக இடம்பெறுகிறது. ஜாபிர் பின் சமுரா ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறாங்க, உத்தியன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பி ரஜுலின் கத்தல நஃப்ஸஹு, தன்னையே மாய்த்து கொண்ட, தன்னையே கொலை செய்து கொண்ட ஒரு மனிதர், ஒரு ஜனாசா, ஒரு சடலம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கொண்டு வரப்பட்டது. ஃபலம் யுஸல்லி அலைஹி, அவருக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜனாசா தொழுகையை நடத்தவில்லை அப்படிங்கிறத பார்க்கிறோம். அப்ப ஒருவர் தன்னைத்தானே மாய்த்து கொள்கிறார் என்றார், முஸ்லீமாக இருக்கிறாரு, இணை வைக்கல அப்படின்னாலும் கூட அவர் தன்னையே மாய்த்து கொண்டார், ஆனால் அவருக்கு என்ன செய்யப்படக்கூடாது? ஜனாசா தொழுகை நடத்தப்படக்கூடாது. அடுத்தது யாரு? காஃபிர்கள், அல்லாஹ்வே இல்லை அப்படின்னு மறுக்கக்கூடிய இறை மறுப்பாளர்களுக்கு ஜனாசா தொழுகை கூடாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் சொல்லும் பொழுது 9வது அத்தியாயத்தில் 84வது வசனத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், வலா துஸல்லி அலா அஹதிம் மின்ஹும் மாத்தா அபதன், அவர்களிலிருந்து இறந்து விட்டவர்களுக்கு நபியே நீங்கள் ஒருபோதும் தொழுகை நடத்தாதீர்கள். வலா தகுமா அலா கபரிஹி, அவர்களது கபரிலே நீங்கள் நிற்காதீர்கள். இன்னஹும் கஃபரு பில்லாஹி வ ரசூலிஹி, அவர்கள் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய ரசூலையும் மறுத்து விட்டவர்கள். வ மாத்து வஹும் ஃபாசிகூன், அவர்கள் பாவிகளாகவே இறந்து விட்டார்கள், அவங்களுக்கு நீங்க என்ன செய்யக்கூடாது? ஜனாசா தொழுகை நடத்தக்கூடாது, அவர்களது கபர்கள்ல நிற்கக்கூடாது அப்படிங்கிறத அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கட்டளையிடுகிறான். அப்ப காஃபிர்களுக்கு, இணை வைப்பவர்களுக்கு, தற்கொலை செய்து கொள்பவர்களுக்கு ஜனாசா தொழுகை நடத்தப்படக்கூடாது. இப்ப என்ன கேள்வி கேட்கிறாங்கன்னா, தொழுகையை விட்டவர் காஃபிர்னு ஹதீஸ்கள்ல வருது, அப்ப தொழுகையை விட்டவர் காஃபிர்னா அவர் காஃபிர் ஆயிடுறார், அப்ப அவருக்கு ஜனாசா தொழுகை நடத்தக்கூடாதா அப்படிங்கிற கேள்வி கேட்கிறாங்க. சஹீஹ் முஸ்லிம்ல இந்த செய்தி இடம்பெறுகிறது. 256வது செய்தியாக இடம்பெறுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வதாக ஜாபிர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறாங்க, இன்ன பைனர் ரஜுலி வ பைன ஷிர்கி வல் குஃப்ரி, ஒரு மனிதனுக்கும் இணை வைப்பு மற்றும் இறை மறுப்புக்கும் உள்ள வித்தியாசம், வேறுபாடு என்னவென்றால் தர்க்கஸ்ஸலா, தொழுகையை விடுவதுதான் வித்தியாசம். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு காஃபிர் இருக்கிறாரு, ஒரு முஸ்லீம் இருக்கிறார், ரெண்டு பேருக்கும் மத்தியில் உள்ள வேறுபாடு என்பது தொழுகை தான் அப்படிங்கிறத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. அடுத்ததாக முஸன்னஃப் இப்னு அபி ஷைபா அப்படிங்கிற ஹதீஸ் கிரந்தத்தில் 31035வது செய்தியாக இடம்பெறுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வதாக இப்னு புரைதா அவங்க அறிவிக்கிறாங்க, அல் அஹ்துல்லதி பைனனா வ பைனஹுமுஸ் ஸலாஹ், நமக்கும் காஃபிர்களுக்கும் இடையே உள்ள ஒப்பந்தம் என்னவென்றால், அவர்களுக்கும் நமக்கும் உள்ள வேறுபாடு என்னவென்றால் தொழுகைதான். ஃபமன் தரக்கஹா ஃபகது கஃபர, எவர் அதை விட்டு விட்டாரோ அவர் காஃபிராகி விடுவார் அப்படிங்கிறத முஸன்னஃப் இப்னு அபி ஷைபா போன்ற ஹதீஸ் கிரந்தங்கள்ல பார்க்க முடிகிறது. இப்போ இதுல இருந்து என்ன கேள்வி எழுப்பப்படுதுன்னா, காஃபிர்களுக்கு அல்லாஹ் தொழுகை நடத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டான், இப்போ தொழுகையை விட்டவர்கள் காஃபிர்கள் அப்படிங்கிறத ஹதீஸ் கிரந்தங்கள்ல இருந்து பெற முடிகிறது, இவர்களுக்கு தொழுகை நடத்தலாமா கூடாதா அப்படிங்கிற கேள்வியை கேட்கிறாங்க. இஸ்லாமிய மார்க்கம் ஒரு அழகான அடிப்படையை நமக்கு சொல்லித் தருகிறது. என்ன அடிப்படையை சொல்லித் தருகிறது? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 4வது அத்தியாயத்தில் 48வது வசனத்தில் சொல்லும் பொழுது, எது மிகப்பெரிய பாவம், எது மன்னிக்கவே படாத பாவம் அப்படிங்கிறது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்றான். இன்னல்லாஹ் லா யக்ஃபிரு அன் யுஷ்ரக பிஹி,
அல்லாஹ் தனக்கு இணை கற்பிக்கப்படுவதை ஒருபோதும் மன்னிக்க மாட்டான். யக்ஃபிரு மா தூன தாலிக லிமன் யஷா. அதற்கு கீழ்நிலையில் இணை வைப்புங்கிறது மிகப்பெரிய பாவங்களே உச்சகட்ட பாவம். அதற்கு கீழ்நிலையில் உள்ள பாவத்தை ஒருவர் செய்தால் அல்லாஹ் தான் நாடியவர்களுக்கு மன்னிப்பு வழங்குகிறான். மை யுஷ்ரிகு பில்லாஹி ஃபகத் இஃப்தரா இஸ்மன் அஸீமா. அல்லாஹ்வுக்கு இணை வைத்து விட்டவன் மிகப்பெரிய பாவத்தை அவன் கற்பனை செய்து கொள்ளட்டும் அப்படிங்கிறத அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தெரியப்படுத்துறான். இதில் நமக்கு சொல்லப்படுறது என்ன அப்படின்னா, இணை வைப்பு இருக்குல்ல, அந்த இணை வைப்பு தான் பாவங்கள்ல ரொம்ப பாரதூரமான பாவம். அந்த பாவத்தை செஞ்ச நிலையில ஒருத்தர் வஃபாத் ஆயிட்டா அவருக்கு என்ன செய்ய முடியாது, ஜனாசா தொழுகை வைக்கவே முடியாது. அப்ப அதுக்கு கீழ்நிலையில உள்ள பாவங்கள் எதெல்லாம், இணை வைப்பை தவிர அது மற்ற எல்லாமே அதற்கு கீழ்நிலைகள்ல உள்ள பாவம் தான். தொழுகையை விடுறதா இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, இணை வைப்பை காட்டிலும் இணை வைப்பை விட அதற்கு கீழ்நிலையில உள்ள பாவம் தான். அதற்கு கீழ்நிலையில உள்ள பாவத்திற்கு அல்லாஹ் மன்னிப்பு இருக்கிறது என்று சொல்லியதற்கு பிறகு நாம என்ன செய்ய முடியாது, அவருக்காக ஜனாசா தொழுகையை தொழாமல் இருக்க முடியாது. அடுத்ததாக சஹீஹுல் புகாரியில நீங்க பார்க்கலாம், முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு விஷயத்தை சொல்றாங்க. மன் லக்கியல்லாஹ லா யுஷ்ரிகி பிஹி ஷைஆ. அல்லாஹ்வை எந்த விதமான இணை வைப்பும் கற்பிக்காத ஒருவர் சந்திக்கிறார். எப்படி, தஹலல் ஜன்னத்தை, அவர் சுவனத்திலே நுழைந்து விடுகிறார். யார் ஒருவர் அல்லாஹ்வை இணை வைக்காத நிலையில சந்தித்து விடுகிறாரோ அவர் சுவனத்தில் நுழைந்து விட்டார். அலா உ பஷீருன்னாஸ். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல அவங்க கேட்கிறாங்க, அலா உ பஷீருன்னாஸ், அல்லாஹ்வுடைய தூதரே இந்த நற்செய்தியை நான் மக்களுக்கு சொல்லிரட்டுமா அப்படின்னு கேட்கும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா இன்னி அகாஃபு ஐ யத்தகிலு. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வேண்டாம் சொல்லிடாதீங்க, இதை நீங்க சொல்லிட்டீங்கன்னா மக்கள் இதையே சார்ந்திருந்து விடுவார்கள் அப்படின்ற சொல்ல அஞ்சுறாங்க. இப்ப இதுல இருந்து நமக்கு கிடைக்கிற தகவல் என்ன, அல்லாஹ்வை இணை வைக்காத நிலையில ஒருத்தவர் சந்தித்து விட்டால் அல்லாஹ் அவருக்கு என்ன செஞ்சிடறான், சொர்க்கத்தை கொடுத்துறான். அதாவது அவருடைய பாவங்களை மன்னிக்கிறான். அவ பிழை பொறுத்து கொள்ளப்படக்கூடிய ஒரு பாவமாக தொழுகையை விடுவது இருப்பதனால இவர்களுக்காக நாம் என்ன செய்யலாம், ஜனாசா தொழுகையை தொழுது கொள்ளலாம். இப்ப இதே மாதிரியான ஸ்டாண்ட் இப்ப காஃபிர்னு சொல்லியாச்சுன்னா அதனால அவருக்கு ஜனாசா தொழுகை கூடாதுன்னு நம்ம சொல்றதா இருந்தா என்னென்ன முடிவுகள்லாம் நம்ம எடுக்கணும் தெரியுமா? இப்ப கணவன் மனைவி இருக்கிறாங்க. இப்ப கணவர் என்ன செஞ்சிட்டாரு, இப்ப ஃபஜர் தொழுகையை தொழுகலை, அல்லது ஒரு நாள் தொழுகிறாரு, தொழுகாம இருக்கிறாரு, அல்லது வாரத்துல ஒரு நாள் ஜும்மா மட்டும்தான் தொழுகிறார் அப்படின்னா அப்ப மனைவி என்ன செய்யணும், கணவரை ஹுலா கொடுத்துடணும். ஏன், காஃபிரை திருமணம் பண்ணக்கூடாது இல்ல, காஃபிரோட எந்த விதமான பந்தமும் ஒரு பெண் வச்சுக்க கூடாது இல்ல, அதனால என்ன செஞ்சிடணும், அந்த பெண் அந்த திருமண உறவை முறித்து கொள்ள வேண்டும் நம்ம சொல்லுவோமா? அல்லது ஒரு கணவர் இருக்கிறார், மனைவி தொலை மறுக்கிறாங்கன்னா கணவர் என்ன செஞ்சிடணும், மனைவியை தலா கொடுத்துடணும், அப்படி சொல்லுவோமா? சரி, இப்போ அதே மாதிரி தமிழ்நாட்டில் நம்ம வாழக்கூடிய பகுதியில் எவ்வளவு கசாபு கடை இருக்கு. அந்த கசாபு கடை பாய் அறுக்கிற கறியை தான் என்ன செய்யறோம், நம்ம வீட்டுகளில் சமைக்கிறோம், சாப்பிட்றோம், அதான் உட்கொள்றோம். எல்லா கசாபு கடை பாய்களும் ஐவக்து தொழுகைகளை தவறாம தொழுகிறாங்கன்னு நம்ம உத்தரவாதம் கொடுக்க முடியுமா? கசாப் கடை பாய் விடுங்க, ஏனைய முஸ்லீம்களை எடுத்துட்டாலும் ஏதோ ஒரு நாட்கள்ல ஒரு இரு தொழுகைகள் விடுபடதான் செய்யும். அப்ப இதை கொண்டு போய் என்ன செய்யக்கூடாது, இவருக்கு ஜனாசா தொழுகையே இல்லை அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது. அப்படி சொல்வதாக இருந்தால் அப்ப என்ன செய்ய முடியாது, அவர்கள் அடுத்தது சாப்பிட முடியாது, அவர்களை திருமணம் செய்ய முடியாது. அப்படி காஃபிர்களுக்கு என்று என்னென்ன சட்டங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்குதோ அந்த எல்லா சட்டங்களும் என்ன செய்யணும், அவங்களுக்கு கொடுக்கணும். அப்படி கொடுக்க முடியுமா? அப்படி யாருமே ஜனாசா தொழுகை கூடாது என்பவர்கள் யாரும் என்ன செய்யல, அவங்க அடுத்ததை சாப்பிடக்கூடாது, அவங்கள திருமணம் முடிக்க கூடாதுன்னு சொல்றது இல்லை. இப்ப இது ஒரு அம்சம். இதே மாதிரி இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இதுக்கு குஃப்ரு காஃபிருங்கறாங்கல்ல, இதே மாதிரி இன்னும் சில குற்றங்களுக்கும் சொல்லப்படுகிறது. சஹீஹுல் புகாரியில 6758வது இலக்கத்தில் இடம்பெறக்கூடிய செய்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, லா தர்கபு அன் ஆபாஇக்கும், உங்க தந்தைமார்களை என்ன செஞ்சிடாதீங்க, வெறுத்துறாதீங்க அப்படிங்கிறத சொல்லிட்டு ஃபமன் ரகிப அன் அபீஹி, யார் தனது தந்தையை வெறுக்கிறாரோ ஃபஹுவ குஃப்ருன், அது இறைமறுப்பு அப்படிங்கிறாங்க. அதே காஃபிருங்கிற வார்த்தை தான் என்ன செய்யறாங்க, ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, தன்னுடைய தந்தையை வெறுத்து வேற ஒருத்தர் அவர் தந்தையை அழைக்கிறாரு, தன்னுடைய தந்தையை வெறுத்துறாருன்னா இது இறைமறுப்புன்ற ரசூலுல்லாஹ் கண்டிக்கிறாங்க. அப்ப இந்த மாதிரி ஒருத்தர் செய்யறாரு, தன்னுடைய தந்தையை வெறுக்கிறாரு, வேற ஒருத்தர் தந்தையை அழைக்கிறார் அப்படின்னா அப்ப இந்த குற்றத்துக்கும் ஜனாசா தொழுகை கூடாதா? அப்ப இந்த குற்றத்துக்கும் அவங்கள திருமணம் முடிக்க கூடாதுங்கிற சட்டத்தை நம்ம எடுப்போமா? அவர்கள் அடுத்ததை சாப்பிடக்கூடாதுங்கிற ஸ்டாண்டை எடுப்போமா? இதற்கு அடுத்தபடியாக பாருங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், சஹீஹ் முஸ்லிம்ல இடம்பெறக்கூடிய செய்தி, இஸ்னதான் ஃபின்னாஸ், இரண்டு பாவங்கள் மனிதரிடத்தில் இருக்கிறது, ஹுமா பிஹிம் குஃப்ருன்,
அந்த இரண்டுமே இறை மறுப்புக்குரிய பாவங்கள் அப்படிங்கிறத சொல்லிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அத்தானு ஃபின் நஸபி வன் நியாஹதி அலல் மையிதி, பாரம்பரியத்தை குறை சொல்வது, அதே போன்று மையத்திடம் ஒப்பாரி வைப்பது, இது ரெண்டுமே குஃப்ருங்கறாங்க ரசூலுல்லாஹ். அப்ப இதையுமே ஒருத்தவங்க வந்து துக்கம் தாங்காம, பாவம்னு தான் சொல்லப்படுது, துக்கம் தாங்காம என்ன செய்யறாங்க, ஒரு மையத்து இருக்கும் பொழுது அதற்காக வேண்டி அவருடைய கவலையை வெளிப்படுத்தக்கூடிய முகமாக என்ன செய்யறாங்க, கதறி அழுகிறாங்க, ஒப்பாரி வைக்கிறாங்க. இப்ப இவங்க காஃபிர் ஆயிருவாங்களா? அல்லது ஒருத்தவங்க என்ன செய்யறாருன்னா ஒருத்தருடைய பரம்பரையை வந்து திட்டுறாரு, ஏசுறாரு, இவர் வந்து இறை மறுப்பாளராக ஆகிருவாரா? அப்போ தொழுகைக்கு நம்ம எந்த ஸ்டாண்டை எடுத்தோமோ, குஃப்ருன்னு எந்த பாவங்களுக்கெல்லாம் சொல்லப்படுகிறதோ எல்லா பாவத்துக்கும் என்ன செஞ்சிடணும், இந்த ஸ்டாண்டை எடுத்துடணும். அப்படி என்ன செய்ய முடியாது, எடுக்க முடியாது. அப்ப நமக்கு ஒரு கேள்வி வரலாம், அப்ப எதுக்காக ரசூலுல்லாஹ் இதை இப்படி சொல்லியிருக்கிறாங்க? தொழுகையை விட்டவர் காஃபிரு, தந்தையை வெறுத்தவர் காஃபிரு, ஒருத்தர் பாரம்பரியத்தை குறை சொன்னால் அவர் காஃபிரு, ஒப்பாரி வைத்து அழக்கூடிய பெண்மணி காஃபிர், இப்படின்னு ரசூலுல்லாஹ் எதுக்கு சொல்லணும் அப்படின்னா, ஒரு பாவத்தினுடைய கடுமையை உணர்த்துவதற்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வாங்க, நிறைய வார்த்தைகளை சொல்லுவாங்க. இப்படி கடுமையான வார்த்தைகளை, இப்ப நாமளே ஒரு கோவத்துல கடுமையான வார்த்தைகளை, இப்ப செத்து தொலைன்னு சொல்லுவோம், அதுக்காக செத்து தொலைன்னு அர்த்தமா? தவறான ஒரு குற்றத்திற்குரிய காரியத்தை கண்டிப்பதற்காக என்ன செய்வோம், ஒரு கடுமையான வார்த்தையில சொல்ற மாதிரி தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருப்பார்கள். அதே மாதிரி குஃப்ரு கஃபரங்கிற வார்த்தைக்கு இறை மறுப்பாளருங்கிற பொருள் மட்டும் கிடையாது, லித்து ஷுக்குர், நன்றி செலுத்துவதற்கு எதிரானது அப்படிங்கிற பொருளும் இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம், நன்றி கெட்டவர்னு அர்த்தம். தந்தையை வெறுத்தவர் நன்றி கெட்டவர், தொழுகையை விட்டவர் நன்றி கெட்டவர், இந்த மாதிரியான பொருளும் கஃபரங்கிற வார்த்தைக்கு இருக்கிறது. அப்ப இந்த மாதிரியான ஹதீஸ்களை இந்த மாதிரியான பொருள் கொண்டு நாம் புரிந்தோமேயானால் எந்த விதமான முரண்பாடும் வராது. இதுல கூடுதலான இன்னொரு சான்று இருக்கிறது. நீ அதை பார்த்தீங்கன்னா நசையில 463வது இலக்கத்தில் இடம்பெற்றிருக்கிற செய்தி, மறுமை நாள்ல ஒரு அடியார் வராரு. அந்த அடியாருக்காக கேட்கப்படவிருக்கிற முதல் கேள்வி என்னதுதான், தொழுகையை பத்தி தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கேட்கிறான். அப்ப அந்த தொழுகை எல்லாத்தையுமே அவர் கரெக்டா தொழுதுட்டாரு, ஒரு தொழுகையை கூட மிஸ் பண்ணல அப்படின்னா அவருக்கு இவர் எல்லா தொழுகையும் தொழுதுட்டாரு அப்படின்னு எழுதப்படுகிறது. இன்னொரு அடியார் வராரு, நிறைய தொழுகையை விட்டுறாரு. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லாஹ் வந்து வானவர்களிடத்துல என்ன சொல்றான்னா, உன்லுரூலி அப்தி கடமையான தொழுகையில நிறைய விடுபட்டு இருக்கு, இவர் ஏதாவது உபரியான தொழுகையை தொழுதிருக்கிறாரான்னு பாருங்க. அதுல வந்து நிறைய உபரியான தொழுகை ஒரு தொழுதிருந்தா இந்த கடமையான தொழுகையோட சமன்படுத்துங்க, அது ரெண்டத்தையும் என்ன செய்யுங்கன்னா பூர்த்தி பண்ணுங்கன்னு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வானவர்களுக்கு கட்டளையிடுறான். இப்ப இதுல இருந்து நமக்கு என்ன தெரிய வருது, தொழுகையை விடுவது என்பது குஃப்ரு இறை மறுப்புங்கிற அளவுக்கு பாவம் இல்லை, ஜனாசாவே அவருக்கு தொலை வைக்க கூடாதுங்கிற அளவுக்கு பாவம் இல்லை அப்படிங்கிறத இந்த ஹதீஸ் மூலமாக. ஏன்னா குஃப்ருனா அவருக்கு வந்து நிரந்தர நரகம் தான், அவர் செஞ்ச எந்த நன்மைகளும், இன்னைக்கு நிறைய காஃபிர்கள் இருக்கிறாங்க, அவங்க நன்மைகள் செய்யதானே செய்யறாங்க, ஆனா அந்த நன்மைகளுக்கான கூலி அவங்களுக்கு இருக்குமா, இருக்காது. ஏன், உண்மையான முழுமையான குஃப்ருங்கிற பண்பு அவர்களிடத்துல இருந்தது. ஆனா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன செய்யறான், தொழுகையை விட்டவர்களுக்கு மறுமை நாள்ல பரவாயில்ல, இவங்க சுன்னத்தான தொழுகை உபரியான தொழுகையை தொழுதுருக்கிறான், அதை வச்சு சமன்படுத்திடுவோம்னு அல்லாஹ் சொல்வதனால தொழுகையை விட்டவர்களுக்கு ஜனாசா தொழுகை இருக்கிறது, அவர்களுக்கும் ஜனாசா தொழுகை நடத்தப்பட வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது என்பதை இந்த கேள்விக்கான பதிலாக நாம் சொல்லிக் கொள்கிறோம். அடுத்ததாக திருத்துறை பூண்டியில இருந்து அர்ஷத் அப்படிங்கிற சகோதரர் கேட்கிறாங்க, இஸ்லாத்தில் பறவைகளை வளர்க்கலாமா, அதற்கு ஆதாரம் இருக்குதா அப்படிங்கிறத கேட்கிறாங்க. சமுதாயத்துல செல்ல பிராணிகள் வளர்க்கக்கூடிய பண்பாடு கலாச்சாரம் இருக்கிறத பார்க்கிறோம். எல்லா மக்களிடத்திலையும் அந்த கலாச்சாரம் இருக்கிறது. மீன்களை வளர்க்கிறது, பறவைகளை வளர்க்கிறது, பூனைகளை வளர்க்கிறது, இது போன்ற பிராணிகளை என்ன செய்யறாங்க, செல்ல பிராணிகளாக வளர்க்கிறாங்க. அதே போன்று பறவைகளையும் வளர்க்குறாங்க, கிளியை வளர்க்குறாங்க, லவ் பேர்ட்ஸை வளர்க்குறாங்க, புறாக்களை வளர்க்குறாங்க. இதற்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்குதா அப்படின்னு கேட்குறாங்க. மார்க்கத்தில் நேரடியாகவே ஆதாரம் இருக்கிறது. அனஸ் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களினுடைய சகோதரர் அபு உமைர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள், அவர் ரொம்ப சின்ன பையனா இருக்கிறார். அவர் என்ன செய்யறாருன்னா ஒரு பறவையை வளர்த்து கொண்டு வருகிறார். ரொம்ப செல்லமா என்ன செய்யறாரு, ரொம்ப காலமா சின்ன பிள்ளையா தான் இருக்கிறாரு, ரொம்ப நாளா என்ன செய்யறாருன்னா ஒரு பறவையை வளர்த்து கொண்டு வருகிறார். அனஸ் ரதியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, ஒரு நாள் என்ன ஆகுது அப்படின்னா அந்த பறவை வந்து இறந்து போயிருது. அந்த பறவை என்ன ஆயிருது, செத்து போயிருது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவங்களுடைய வீட்டுக்கு வந்து தொழக்கூடிய வழக்கம் உடையவர்களாக இருக்கிறாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ஒரு நாள் என்ன கேட்கிறாங்கன்னா, இவர் சோகமா இருக்கிறத பார்த்துக்கிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த தோழர்கிட்ட சொல்றாங்க, அந்த சின்ன பையன் கிட்ட சொல்றாங்க, யா அபா உமைர் மா ஃபாலன் நுகைர், அபு உமைர் அவர்களே உங்களுடைய பறவை என்ன செய்கிறது அப்படின்னு என்ன செய்யறாங்க, செல்லமா விளையாட்டா அல்லாஹ்வுடைய தூதர் வந்து அவரை கேலி செய்யற மாதிரி அந்த கேள்வியை கேட்கிறாங்க.
இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை ஆட்சேபிக்கல? அவர் பறவையை வளர்த்ததையோ அவர் செல்ல பிராணியாக அந்த பறவையை ஏற்படுத்தி கொண்டதையோ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆட்சேபிக்காமல், அதுக்கு ஒரு மாற்று கருத்து தெரிவிக்காம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்கன்னா, அதை ஆமோதிக்கக்கூடிய வண்ணமாக, அதற்கு அங்கீகாரம் அளிக்கக்கூடிய வண்ணமாக உங்களுடைய பறவை என்ன செய்து அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சின்ன பையனை கேலி செய்யக்கூடிய வண்ணமாக பேசிய ஹதீஸ்களை நம்ம ஹதீஸ் கிரந்தங்கள்ல பார்க்க முடிகிறது. இது சஹீஹுல் புகாரியில 6203வது இலக்கத்தில் இடம்பெற்றிருக்கிறத பார்க்கிறோம். இதுல முக்கியமாக நாம் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, பறவைகளையோ செல்ல பிராணிகளையோ பூனைகளை இது போன்ற எந்த பிராணிகளை வேண்டுமானாலும் இஸ்லாமிய மார்க்கம் எதையெல்லாம் வளர்ப்பதற்கு தடை விதிக்கிறதோ, நாயை வளர்க்க கூடாது, பன்றியை வளர்க்க கூடாது, இப்படி தடை எதற்கெல்லாம் இருக்கிறதோ இதை தவிர உள்ள பிராணிகளை என்ன செய்யலாம்? வளர்த்துக் கொள்ளலாம். ஆனால் இதை வளர்க்கும் பொழுது இதை சரியாக பராமரிப்பது நம்முடைய பொறுப்பு. இதுக்கு உணவு கொடுத்துடாம, இதுக்கு சாப்பாடு கொடுத்துடாம, தண்ணி கொடுத்துடாம இதே நிலையிலே அது இறந்து போயிருச்சுன்னு வைங்களேன், அதனுடைய மொத்த பாவத்தையும் அதை பராமரிக்கக்கூடியவர், அதை வளர்க்கக்கூடியவர் தான் சுமக்கக்கூடிய நிலை ஏற்படும் என்பதை ஹதீஸ்கள்ல இருந்து நம்மளால புரிய முடிகிறது. சஹீஹுல் புகாரியில 3318வது இலக்கத்தில் இடம்பெறக்கூடிய செய்தியை பார்க்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வதாக இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, தஹலத் இம்ரஅத்துன் நார, ஒரு பெண்மணி நரகத்தில் நுழைந்தாள். எதுக்கு நுழைகிறா தெரியுமா? ஃபி ஹிர்ரத்தின், ஒரு பூனையின் காரணமாக நரகத்தில் ஒரு பெண்மணி நுழைந்தாள். ரபத்தத்ஹா, அந்த பூனையை அவள் கட்டி போட்டாள். ஃபலம் துத்இம்ஹா, அந்த பூனைக்கு அவள் உணவளிக்கவில்லை. வலம் ததஹா, அந்த பூனையை அவள் விட்டுவிடவும் இல்லை அப்படிங்கிறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்போ ஒரு பெண்மணி பூனையை கட்டி போட்டு அந்த பூனைக்கு உணவளிக்காம, அந்த பூனைக்கு நீர் புகட்டாம, சரி அதை விட்டுட்டு எங்கேயாவது மேய்ஞ்சிக்கிட்டாவது வரட்டும் அப்படின்னு விட்டுறாம இருந்தா அந்த பெண்மணி நரகத்திலே தண்டிக்கப்படுகிறாள் அப்படிங்கறத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. அப்ப செல்ல பிராணிகளை வளர்ப்பது குற்றம் கிடையாது, அதை சரியாக முறையாக பராமரிக்கக்கூடிய பொறுப்பு அந்த பராமரிப்பாளர்களுக்கு இருக்கிறது என்பதையும் உணர்த்தக்கூடிய வண்ணமாக இந்த ஹதீஸ்கள் இடம்பெறுகிறது. அப்ப செல்ல பிராணிகளை நல்ல பராமரிப்போடு அதற்கு உணவு வழங்கி அதற்கு நீர் புகட்டி அதனுடைய தேவைகளை நிவர்த்தி செய்யக்கூடிய வண்ணமாக செல்ல பிராணிகளை வளர்த்துக் கொள்வது மார்க்கத்தில் எந்த விதமான தடைகளையும் விதிக்கப்படவில்லை என்பதை நாம் இந்த கேள்விக்கான பதிலாக சொல்லிக் கொள்கிறோம். அடுத்ததாக ஒரு சகோதரர் கேட்கிறார், வீட்டில் தொழுகும் பொழுது அவசியமாக பாங்கு சொல்ல வேண்டுமா அப்படிங்கிற கேள்வியை கேட்குறாங்க. ஐவேளை தொழுகைகளுக்கு பாங்கு சொல்லி தொழுவதை இஸ்லாமிய மார்க்கம் வழிகாட்டுகிறது. பாங்கு சொல்லக்கூடியவர்கள் அது சொல்லக்கூடியதனுடைய நன்மை அவர்கள் அறிவார்களேயானால் சீட்டு குலுக்கி போட்டு ஓடி வருவார்கள் அப்படிங்கிறத என்ன செய்கிறோம்? ஹதீஸ்களில் பார்க்குறோம். இப்போ வீட்டில் தொழுகும் பொழுது பாங்கு சொல்லி தொழுகணுமா? இப்போ வீட்டில் தொழக்கூடிய சூழல் இருக்குது, பெண்கள் தொழுகிறாங்க, முதியவர்கள் தொழுகிறாங்க, பள்ளிவாசலுக்கு வர இயலாதவர்கள் வீட்டில் தொழுகிறாங்க, அல்லது வேலை பழுவுனால பள்ளியில் ஜமாத்தாக தொழுகை கிடைக்காதவர்கள் வீட்டில் தொழுகிறாங்க. இப்படி அவர்கள் தொழுகும் பொழுது வீட்டில் பாங்கு சொல்லி தொழுகணுமா அப்படிங்கிற கேள்வி கேட்குறாங்க. இப்போ பள்ளிவாசல்களில் சொல்லப்படக்கூடிய பாங்கினுடைய சப்தம் எந்த மஹல்லாவை உள்ளடக்குகிறதோ, எந்த இடங்கள்ல எல்லாம் அந்த பாங்கினுடைய ஓசை கேட்கிறதோ அந்த இடத்துல பாங்கு சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. விளங்குதா? இப்போ ஒரு இடத்துல பாங்கு, ஒரு பள்ளியில பாங்கு சொல்றாங்க, பெரிய குழா வச்சு என்ன செய்யறாங்கன்னா ஊருக்கே கேட்கிற மாதிரி பாங்கு சொல்றாங்க அப்படின்னா அது எந்தெந்த இடங்கள்லாம் அந்த சப்தம் பரவுகிறதோ அந்த இடங்கள்ல என்ன செய்ய தேவையில்லை, பாங்கு சொல்லிக்கொள்ள தேவையில்லை. எந்த வீடுகள்ல பாங்கினுடைய ஓசை கேட்கவில்லையோ, பாங்கு சொல்றது வீடுகள்ல கேட்காது அப்படிங்கிற நிலை இருக்குமானால் நம்ம என்ன செய்யணும்? கட்டாயமாக பாங்கு சொல்லிதான் தொழுக வேண்டும். இதை ஹதீஸ்கள்ல நம்மளால பார்க்க முடிகிறது. புகாரியில 630வது இலக்கத்தில் இடம்பெறக்கூடிய செய்தி, அத்தா ரஜுலானின் நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல 2 மனிதர்கள் யுரீதானி சஃபர, பயணத்தை நாடி வர்றாங்க, பயணம் பண்ணி போறதுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல வந்து கேட்கறாங்க. ஃபகால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த தோழர்களுக்கு என்ன சொல்றாங்கன்னா, இதா அன்துமா ஹரஜ்துமா, நீங்க பயணத்துக்காக வெளியே செல்லும் பொழுது ஃபஅத்தினா, உங்கள் இருவரில் ஒருவர் என்ன செய்ய வேண்டும்? பாங்கு சொல்ல வேண்டும். சும்ம அகீமா, பிறகு உங்கள் இருவரில் ஒருவர் இகாமத் சொல்ல வேண்டும். சும்மலிய உம்மகுமா அக்பருகுமா, உங்களில் பெரியவர் நின்று தொழுகை நடத்த வேண்டும் அப்படிங்கிறத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். இது சஹீஹ் புகாரியில் இடம்பெறுகிறது. பயணத்துக்காக செல்லும் பொழுது அங்க பள்ளிவாசல்கள்லாம் இருக்காது, அங்க பாங்கினுடைய சப்தம் கேட்காது. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த 2 தோழர்களுக்கு என்ன வழிகாட்டுறாங்க அப்படின்னா, நீங்க பயணத்திற்காக செல்லும் பொழுது அங்க பாங்கினுடைய சப்தத்தெல்லாம் நீங்க கேட்க முடியாதுங்கிறதுனால நீங்க உங்கள இருவரில் ஒரு ஆள் என்ன செய்யணும்? பாங்கு சொல்லணும்.
உங்களில் இருவரில் ஒருவர் இகாமத்து சொல்லணும், உங்களில் பெரியவர் மூத்தவர் யாரோ அவர் உங்களுக்கு தொழுகை நடத்த வேண்டும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிகாட்டுறாங்க. அதையடுத்து அபூ ஸஈத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல இருந்து செவியேற்றதாக அவங்க சொல்றாங்க, ஃபைதா குன்த ஃபீ கனமிக அவ் பாதியதிக, நீங்க உங்க ஆட்டை மேய்ச்சிக்கிட்டு போறீங்க அல்லது தொலைவு தூரமாக பயணம் செய்கிறீர்கள் என்றால் ஃபஅத்தன்த பிஸ்ஸலாத்தி ஃபர்ஃபா ஸௌதக, நீங்க தொழுகைக்காக பாங்கு சொல்லுங்கள், அதை சப்தமாக சொல்லுங்கள். பயணத்துக்கு போகும் பொழுது பாங்கு சொல்லும் பொழுது எப்படி சொல்லணுமா, ரொம்ப சப்தமாக சொல்லுங்கள். அந்த சப்தம் எந்த எல்லையை சென்றடைகிறதோ, இந்த பாங்குடைய ஓசை இருக்குல்ல, எவ்வளவு தொலைவு வரை அது பயணிக்கிறதோ அந்த மஹல்லாவில் இருக்கக்கூடிய ஜின்கள், மனிதர்கள், செடி கொடிகள் மறுமையில வந்து சாட்சி சொல்லும், இவர் வந்து பாங்கு சொன்னாரு, பயணத்துல கூட என்ன செஞ்சாரு, பாங்கு சொல்லி தொழுதாரு அப்படின்னு சாட்சி சொல்லுங்கிறத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து கேட்டதாக அபூ ஸஈத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். இது ஸஹீஹுல் புகாரியில 609வது இலக்கத்தில் இடம்பெறுகிறது. அப்ப இதுல இருந்து நம்ம விளையும் கொள்வது என்னவென்றால், தொழுகைக்காக அழைப்பு விடுக்கப்படுகிறது, அந்த அழைப்பை கேட்கிறோம் அப்படின்னா நம்ம என்ன செஞ்சுக்கலாம், பாங்கு சொல்லாமலே தொழுது கொள்ளலாம். இப்போ பாங்கு சொல்லப்பட்டுருச்சு, பாங்கு சொல்லும் பொழுது இல்லை, பாங்கு சொல்லும் பொழுது நம்ம கேட்கலன்னா என்ன செஞ்சுக்கலாம், அந்த இடத்துல பாங்கு சொல்லப்பட்டுருச்சா அந்த இடத்துல தாராளமாக பாங்கு சொல்லாமல் தொழுது கொள்ளலாம். ஆனா பாங்குடைய சப்தம் கேட்காத இடங்களை என்ன செய்யணும், கட்டாயமாக பாங்கை சொல்லிதான் தொழுக வேண்டும் என்பதை இந்த கேள்விக்கான விடையாக நாம் சொல்லிக் கொள்கிறோம். அடுத்ததாக யாசின் தாரிக் அப்படிங்கிறவங்க மதுரையிலிருந்து கேட்குறாங்க, பயணத்தின் போது லுஹர், அசர், மக்ரிப், இஷா போன்ற தொழுகைகளை சுருக்கி தொழுகுவது, சேர்த்து தொழுவதை நாம் அறிவோம். இதுபோல ஃபஜர் தொழுகைக்கு ஏதும் சலுகைகள் உள்ளதா அப்படிங்கிற கேள்வியை கேட்குறாங்க. பயணத்திற்காக செல்லும் பொழுது இஸ்லாமிய மார்க்கம் என்ன சலுகை வழங்குகிறது என்றால், தொழுகை என்ன செஞ்சுக்கலாம், சேர்த்தோ சுருக்கியோ தொழுது கொள்ளலாம். லொஹருடைய நேரத்தில் லொஹரையும் அசரையும் சேர்த்துக்கலாம், மகரிப்புடைய நேரத்தில் மகரிப்பையும் இஷாவையும் சேர்த்துக்கலாம், அல்லது இஷாவுடைய நேரத்தில் மகரிப்பையும் இஷாவையும் சேர்த்து தொழுகலாம், இஷாவை இரண்டாக சுருக்கி தொழுகலாம், லொஹரை இரண்டாக சுருக்கி தொழுகலாம், அசரை இரண்டாக சுருக்கி தொழுகலாம். இது போன்ற சலுகைகள் இந்த 4 வகை தொழுகைகளுக்கு இருக்கிறது. இதே போன்ற சலுகை ஃபஜர் தொழுகைக்கு இருக்குதா அப்படிங்கிறத கேட்குறாங்க. ஸஹீஹுல் புகாரியில் இடம்பெறக்கூடிய செய்தி 1682வது இலக்கத்தில் இடம்பெறுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்ததாக அப்துல்லா ரதியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, ஸல்லா ஸலாத்தன் பிகைரி மீகாத்திஹா இல்லா ஸலாத்தைன், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 தொழுகைகளை அந்த நேரம் அல்லாத வேறு நேரத்திலே தொழுதை நான் பார்த்திருக்கிறேன் அப்படிங்கிறத அப்துல்லா ரதியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. என்ன சொல்றாங்கன்னா, ஜமா பைனல் மக்ரிபி வல் இஷாஇ, மக்ரிபையும் இஷாவையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வாங்க, சேர்த்து தொழுவார்கள். மக்ரிபுடைய நேரத்திலேயோ அல்லது இஷாவுடைய நேரத்திலேயோ மக்ரிபையும் இஷாவையும் என்ன செய்வாங்க, ரசூலுல்லாஹ் ஒன்றாக சேர்த்து தொழுகுவார்கள். வஸல்லல் ஃபஜ்ர கப்ல மீகாத்திஹா, ஃபஜ்ர் தொழுகையை அதனுடைய நேரத்திற்கு முன்பாகவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுதை நான் பார்த்திருக்கிறேன். அப்போ பயணத்துல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சிருக்கிறாங்கன்னா, ஃபஜ்ர் தொழுகையை சற்று முன்னதாக, ரொம்ப முன்னாடி இஷாவுடைய வக்திலேயே தொழுகிறது கிடையாது, சற்று முன்னதாக ஒரு அரை மணி நேரமோ 1 மணி நேரமோ பயணத்திற்காக தயாராகும் பொழுது அதனுடைய வக்துக்கு முன்னதாக, இப்போ 5 மணிக்கு ஃபஜர்னு வைங்களேன், ஒரு 4:30 மணிக்கோ 4 மணிக்கோ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சிருக்கிறாங்க, ஃபஜருடைய தொழுகையை தொழுதிருக்கிறார்கள். ஆனா எந்த ஹதீஸ்லயுமே ரசூலுல்லாஹ் வந்து ஃபஜர் தொழுகையை சுருக்கி தொழுதாங்கிறத பார்க்க முடியல. ஃபஜர் தொழுகையை 2 ஒண்ணா தொழுதாங்க அப்படி என்ன செய்ய முடியல, பார்க்க முடியல. ஆனா ஃபஜருடைய நேரத்திற்கு சற்று முன்னதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயணத்திலே ஃபஜர் தொழுகையை தொழுதிருக்கிறார்கள் என்பதை இந்த கேள்விக்கான பதிலாக நாம் சொல்லிக் கொள்கிறோம். அடுத்ததாக நாமக்கல்ல இருந்து ஃபைசான் அப்படிங்கிற சகோதரர் கேட்கிறாங்க, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு அப்படிங்கிற அந்த பிரார்த்தனையில அந்த முகமன்ல தஆலாவை சேர்த்து சொல்லலாமா, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு அப்படின்னு சொல்லலாமா அப்படிங்கிற கேள்வி கேட்கிறாங்க. இஸ்லாமிய மார்க்கம் சக மனிதர்களோடு நட்பு பாராட்டுவதற்கு, சகஜமாக சகோதரத்துவத்தோடு வாழ்வதற்கு நிறைய வழிமுறைகளை நமக்கு கற்றுத்தருகிறது. அந்த அடிப்படையில் சக மனிதர்களோடு நேசம் கொள்வதற்கு, அன்பு பாராட்டுவதற்கு சலாத்தை மொழியக்கூடிய ஒரு முகமனை இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு கற்றுத்தருகிறது. எந்த அளவுக்குன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்துல கேட்கப்படுகிறது, ஐயுல் இஸ்லாமி ஹைர், அல்லாஹ்வுடைய துறை இஸ்லாத்துல ஆகச்சிறந்த ஒரு பண்பாடு என்றால், ஒரு நடவடிக்கை என்றால் நீங்கள் எதை சொல்வீர்கள் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்துல கேட்கப்படும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், முதல்ல துத்இமு த்ஆம், ஏழைகளுக்கு உணவளிப்பது இஸ்லாத்தில் ஆகச்சிறந்த பண்பு.
அப்படிங்கிறத சொல்லிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்ததாக சொன்னாங்க, தக்ரஉஸ் ஸலாம அலா மன் அரஃப்த வ மன் லம் தாரிஃப். நீங்கள் அறிந்தவர்களுக்கும் அறியாதவர்களுக்கும் சலாத்தை உரைப்பது இஸ்லாத்தில் ஆகச்சிறந்த பண்பு என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வதாக சஹீஹுல் புகாரியில 12வது இலக்கத்துல இந்த செய்தி இடம்பெறுகிறது. இப்போ என்ன கேள்வி கேட்கப்படுகிறது? இந்த சலாத்தினுடைய வாசகத்துல தஆலாவை சேர்த்து சொல்லலாமா? தஆலா என்பது உயர்ந்தவன் அப்படின்னு பொருள். அல்லாஹு தஆலான்னு சொல்றோம்ல, அல்லாஹ்னா இறைவன், அல்லாஹு தஆலானா உயர்ந்த இறைவன் அப்படிங்கிறது பொருள். இதை சேர்த்து சொல்லலாமா அப்படின்னு கேட்கிறாங்க. சலாத்தினுடைய வாசகத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி தர்றாங்க. இந்த செய்தி சுனன் அபீ தாவூதுல 5197வது இலக்கத்தில் இடம்பெறுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமர்ந்து கொண்டிருக்கும் பொழுது ஜா ரஜுலுன் இலன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல ஒரு மனிதர் வர்றாங்க. ஃபகால அஸ்ஸலாமு அலைக்கும், அஸ்ஸலாமு அலைக்கும், உங்கள் மீது சாந்தி உண்டாகட்டும் அப்படின்னு செய்றாங்க, முகமன் தெரிவிக்கிறாங்க. ஃபரத்த அலைஹி ஸலாம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அந்த சலாத்துக்கு பதில் சொல்லிட்டு சொல்றாங்க. சும்ம ஜலச, அவர் அமர்ந்து விட்டார். ஃபகால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஷ்ருன், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க இவருக்கு 10 நன்மை உண்டு. சும்ம ஜா ஆஹர், மற்றொரு மனிதர் வருகிறார். ஃபகால அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹ், அவர் என்ன செய்றாரு, இன்னும் கொஞ்சம் லென்த்தா சொல்றார், இறைவனுடைய சாந்தியும் அவனது அருளும் உங்களுக்கு உரித்தாகட்டும் அப்படிங்கிறாங்க. ஃபரத்த அலைஹி ஸலாம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருக்கும் பதில் சொல்லிட்டு சொல்றாங்க இவர் 20 நன்மையை சம்பாதித்துக் கொண்டார். அப்ப சும்ம ஜா அல் ஆஹர், மற்றொரு மனிதர் வருகிறார். ஃபகால அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு, அல்லாஹ்வினுடைய சாந்தி, அவனுடைய அபிவிருத்தி, அவனுடைய சமாதானம் அனைத்தும் உங்களுக்கு உண்டாகட்டும் என்று பிரார்த்திக்கிறார். அவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த தோழருக்கு பதில் சொல்லிட்டு சொல்றாங்க இவர் 30 நன்மையை பெற்றுக்கொண்டார் அப்படிங்கிறாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இந்த செய்தி அபூ தாவூதுல இடம்பெறுகிறது. இது எந்த வாசகத்திலையும் பார்த்தீங்கன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தஆலா அப்படிங்கிற வார்த்தையை சேர்க்கல. அஸ்ஸலாமு அலைக்கும்னு சொல்லப்படுது, அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹ்னு சொல்லப்படுது, அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹுன்னு சொல்லப்படுது. இன்னும் சில நேரங்களில் சலாம் அப்படின்னு கூட சொல்வதற்கு மார்க்கத்தில் வழிகாட்டப்பட்டிருக்கிறது. எந்த இடத்துலையுமே அல்லாஹ்வுடைய தஆலாங்கிற வார்த்தையை சேர்க்கல. இப்போ நமக்கு என்ன கேள்வி எழுது, தஆலாங்கிறது ஒரு நல்ல வார்த்தை தானே, அல்லாஹ் உயர்ந்தோம்னு துதிக்கிறோம், இந்த நல்ல வார்த்தையை கூட இந்த பிரார்த்தனையில சேர்க்கக்கூடாதா, இந்த முகமன்ல சேர்க்கக்கூடாதா அப்படின்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த வார்த்தையில எந்த வாசகத்துல ஒரு துஆவை கற்றுக் கொடுத்து விட்டார்களோ அந்த வார்த்தையில அந்த வாசகத்துல அந்த துஆவுல ஒரு இம்மி அளவு கூட என்ன செய்யக்கூடாது, மாற்றம் பண்ணிடக்கூடாது. அதுக்கு மாற்றமா ஒரு வார்த்தையை கூட்டியோ ஒரு வார்த்தையை குறைச்சியோ அல்லது அந்த சூழலுக்கு தகுந்த மாதிரி மாத்தி என்ன செஞ்சிடக்கூடாது, அந்த வாசகத்தை அந்த துஆவை சொல்லிடக்கூடாது. இது மாதிரி நிறைய நீங்க பார்க்கலாம். இப்போ அஸ்ஸலாமு அலைக்கும்ங்கிற துஆ இருக்குல்ல, இப்போ இந்த அஸ்ஸலாமு அலைக்கும்ங்கிற துஆவை இந்த வார்த்தையினுடைய இலக்கணத்தை நீங்க பார்த்தீங்கன்னா பன்மையாக நிறைய மக்கள் இருக்கக்கூடிய சபையில சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை தான் அஸ்ஸலாமு அலைக்கும். கும் அப்படின்னா நிறைய பேர் இருக்கிறாங்க அப்படின்னா என்ன செய்வோம், கும் அப்படிங்கிற வார்த்தையை அரபியில சொல்லுவோம். ஆனா இந்த அஸ்ஸலாமு அலைக்கும்ங்கிற துஆவை ஒருத்தவர் இருந்தாலும் அஸ்ஸலாமு அலைக்கும் தான் சொல்றோம், 2 பேர் இருந்தாலும் அஸ்ஸலாமு அலைக்குமான்னு சொல்றது இல்லை, அஸ்ஸலாமு அலைக்கும்னு தான் சொல்றோம். பல பேர் இருந்தாலும் அஸ்ஸலாமு அலைக்கும்னு தான் சொல்றோம். இதுல எந்த அமைப்பையும் என்ன செய்யறது இல்லை, மாற்றிடவில்லை. இப்ப அதே மாதிரி பாத்தீங்கன்னா தும்பியவர் அல்ஹம்துலில்லாஹ் சொன்னா பக்கத்துல அதை கேட்டவர் என்ன செய்யணும், இர்ஹமுக்கல்லான்னு சொல்லணும். இர்ஹமுக்கல்லானா என்னது, அல்லாஹ் உனக்கு அருள் புரியட்டும்னு பொருள். இப்ப இந்த வார்த்தையை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா இது ஆண்பாலை நோக்கி சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை. அரபியில இர்ஹமுக்கல்லா அப்படின்னா ஒரு ஆணை நோக்கி என்ன செய்ய முடியும், இந்த வார்த்தையை சொல்ல முடியும். ஒரு பெண்ணை நோக்கி சொல்வதாக இருந்தா இர்ஹமுக்கில்லான்னு சொல்லணும். ஆனா நம்ம என்னதான் சொல்றோம், இர்ஹமுக்கல்லா அப்படின்னு தான் சொல்றோம். ஏன், அல்லாஹ்வுடைய தூதர் துஆவாக எதை நமக்கு கற்றுக் கொடுத்து விட்டார்களோ அதுல என்ன செய்யக்கூடாது, மாற்றக்கூடாது, கூட்டக்கூடாது, குறைக்கக்கூடாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதை எந்த அடிப்படையில் சொல்றோம் அப்படின்னா சஹீஹுல் புகாரில இடம்பெறக்கூடிய செய்தி 247வது இலக்கத்தில் இடம்பெறுகிறது. அல் பர்ரா பின் ஆசிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இதா அதைத மல்ஜஅக, நீங்க படுக்கைக்காக செல்லும் பொழுது ஃபதவல்லா வுதுஅக லிஸ்ஸலாத், தொழுகைக்காக நீங்கள் ஒழு செய்வதை போன்று ஒழு செய்து கொள்ளுங்கள். சும்மல் தஜி அலா ஷிக்கக்கல் ஐமன், பிறகு வலதுபுறமாக நீங்கள் திரும்பி படுத்துக் கொள்ளுங்கள். சும்மக்குல், பிறகு நீங்கள் சொல்லுங்கள், அல்லாஹும்ம அஸ்லம்து வஜ்ஹி இலைக்க வ ஃபவ்வல்து அம்ரி இலைக்க வ அல்ஜஅது லஹ்ரி இலைக்க ரஹ்பத்தன் வ ரஹ்பத்தன் இலைக்கங்கிற துஆவை, ஒரு நீண்ட துஆவை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க, அந்த நபி தோழருக்கு சொல்லிட்டு இதை யார் இரவு இந்த வழிமுறைகளை எல்லாம் கடைபிடித்து ஓதி வருகிறாரோ
ஃபஅன்த அலல் ஃபித்ரா, நீங்க படுக்கும் பொழுது இயற்கை மார்க்கத்திலேயே தூங்குறீங்க. இதை ஓதி நீங்கள் படுத்து விட்டீர்கள் என்றால் இயற்கை மார்க்கத்திலேயே நீங்கள் மரணம் அடைவீர்கள் அப்படிங்கறத நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க, இதை சொல்றாங்க. இப்போ பர்ரா பின் ஆசிப் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்றாங்கன்னா, இந்த துஆவை அல்லாஹ்வுடைய தூதரே நான் உங்களுக்கு ஒரு சொல்லி காட்டுறேன் அப்ப என்ன செய்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட ஒப்பிக்கிறாங்க. ஒப்பிக்கும் பொழுது இந்த துஆவினுடைய கடைசி வாசகத்துல அல்லாஹ்வுடைய தூதர் என்ன கற்றுக் கொடுத்திருக்காங்கன்னா, அல்லாஹும்ம ஆமன்து பி கிதாபிக்கல்லதி அன்ஸல்த வ நபியிக்கல்லதி அர்ஸல்த, இறைவா நீ அருளிய வேதத்தை நான் நம்புகிறேன், நீ அனுப்பிய தூதரை நான் நம்புகிறேன் அப்படிங்கிற பொருள் கொண்ட அரபி வாசகத்திற்கு பதிலாக இவர் என்ன சொல்றாருன்னா, அல்லாஹும்ம ஆமன்து பி கிதாபிக்கல்லதி அன்ஸல்த வ ரசூலிக்கல்லதி அர்ஸல்த, நபிங்கிற வார்த்தைக்கு பகரமாக ரசூலுங்கிற வார்த்தையை சொல்றார். நபிக்கும் ரசூலுக்கும் வித்தியாசம் கிடையாது. நபினாலும் இறை தூதர் தான், ரசூல்னாலும் இறை தூதர் தான். ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபிங்கிற வார்த்தையை மாத்தி அவர் ரசூல்னு சொன்னதுக்காக என்ன செய்றாங்க, அப்படி சொல்ல வேண்டாம், லா வ நபியிக்கல்லதி அர்ஸல்த, நான் உங்களுக்கு நபியிக்கல்லதி அர்ஸல்த தான் சொன்னேன், அதே மாதிரியே நீங்களும் சொல்லிக் கொள்ளுங்கள் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல் பர்ரா பின் ஆசிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு வழிகாட்டி இருப்பதன் மூலமாக அப்போ சலாம் அல்லது மற்ற எந்த துஆக்களாக இருந்தாலும் நாம என்ன செஞ்சிடக்கூடாது, அந்த துஆவினுடைய வாசகங்கள்ல கூட்டுறதோ குறைக்கிறதோ மாத்துறதோ கூடாது என்பதை இந்த வினாவுக்கான விடையாக நாம் சொல்லிக் கொள்கிறோம். அடுத்ததாக ஒரு சகோதரர் கேட்கிறாங்க, ஜமாத் தொழுகையில் இமாம் ஃபாத்திஹா சூரா ஓதி முடித்த பிறகு பின்பற்றி தொழக்கூடிய மஅ்மூம்கள் ஃபாத்திஹா சூரா ஓதினால் அந்த தொழுகை சேருமா, அது ஏற்றுக்கொள்ளப்படுமாங்கிற கேள்வியை கேட்கிறாங்க. தொழுகையில ஒரு மிக முக்கிய கிரியையாக, ஒரு மிக முக்கிய அம்சமாக சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதுவது வழிகாட்டப்பட்டிருக்கிறது. எந்த தொழுகை எடுத்துக்கிட்டாலும் தொழுகை என்று சலாத்து என்று எவைகளெல்லாம் வழிகாட்டப்பட்டிருக்கிறதோ அந்த எல்லா தொழுகையிலையும் பார்த்தீங்கன்னா ஃபாத்திஹா சூரா ஓதுறத ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கடமையாக்கி இருக்கிறாங்க. அது கடமையான தொழுகையா இருந்தாலும் சரி, சுன்னத் தொழுகையா இருந்தாலும் சரி, ஜும்மா தொழுகையாக இருந்தாலும் சரி, நஃபீலான வித்ரு தொழுகைகள், இரவு தொழுகைகள், ஜனாசா தொழுகை உட்பட, ஜனாசா தொழுகைங்கிறது ஒருத்தருக்காக பாவ மன்னிப்பு கேட்கக்கூடிய தொழுகை, அந்த தொழுகையில கூட என்ன செய்றாங்க, ஃபாத்திஹா சூராவை ஓதுவதை வழிகாட்டி இருக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் பொழுது லா ஸலாத்த லிமல்லம் யக்ரா பி ஃபாத்திஹத்தில் கிதாப், சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதாமல் ஒரு தொழுவார் என்றால் அவரது தொழுகை சேராது என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வதாக சுனனு திர்மிதியிலே இடம்பெறுகிறது. அப்ப ஃபாத்திஹா சூரா என்பது தொழுகையினுடைய மிக முக்கிய அம்சமாக சொல்லப்படுகிறது. இப்ப என்ன கேள்வி கேட்கப்படுகிறது என்றால், இமாம் ஃபாத்திஹா சூரா ஓதுறாரு, அவர் ஓதி முடித்ததற்கு பிறகு பின்பற்றி தொழக்கூடிய மஅ்மூம்கள் ஃபாத்திஹா சூரா ஓதலாமா அப்படிங்கிற கேள்வி கேட்கறாங்க. இப்ப ஜமாத் தொழுகையை பொறுத்த வரைக்கும் இமாம் சப்தமாக ஓதக்கூடிய தொழுகைகள் இருக்குல்ல, ஃபஜர் தொழுகை, மக்ரிப், இஷா, இது போன்ற தொழுகைகள்ல இமாம் மட்டும்தான் என்ன செய்வாங்க, சூரா ஓதுவாங்க. நம்ம பின்பற்றி தொழக்கூடியவர்கள் என்ன செய்வோம், செவி சாய்த்து கேட்போம். இப்போ இதுல ஃபாத்திஹா சூராவை ஓதக்கூடிய ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைக்கல. இப்போ இதனால இந்த தொழுகையை ஏற்றுக்கொள்ளப்படாதான்னா, இப்படித்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு வழிகாட்டி இருக்கிறார்கள். இமாம் சூறாக்கள் ஓதும் பொழுது, அல்லம் சூரா ஓதும் பொழுது அதை நம்ம கேட்கிறோம், துணை சூரா ஓதும் பொழுது கேட்கிறோம் அப்படின்னா அதை நாம் ஓதியவராகத்தான் என்ன செய்யப்படுவோம், கருதப்படுவோமே தவிர நாமளும் என்ன செய்யக்கூடாது, பின்னாடி ஓதக்கூடாது. திருமறை குர்ஆன் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல்-ஆராஃப்ங்கிற அத்தியாயத்தில் சொல்லும் பொழுது இதா குரிஅல் குர்ஆன், குர்ஆன் ஓதப்படும் பொழுது ஃபஸ்தமிஉ லஹு வ அன்சிது, அதற்கு நீங்கள் செவிமடுங்கள், வாய் மூடுங்கள், லஅல்லக்கும் துர்ஹமூன், நீங்கள் அருள் பொழியப்படுவீர்கள் அப்படிங்கறத அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆன்ல சொல்றான். அப்ப குர்ஆன் ஓதப்படும் பொழுது அதை செவிசாய்த்து கேட்க வேண்டும். நாம என்ன செய்யக்கூடாது, அவர் கூட ஓதக்கூடாது, மனசுக்குள்ளேயும் சரி வெளிப்படையாகவும் சரி ஓதக்கூடாது. அப்ப குர்ஆன் ஓதப்படும் பொழுது, தொழுகையில குர்ஆன் ஓதப்படும் பொழுது அதை செவிசாய்த்து கேட்பது மட்டும்தான் மஅ்மூம்களுடைய பொறுப்பே தவிர, சூராவை முடிச்சிட்டாரு, அல்லம் சூரா முடிச்சிட்டாரு, முடிச்சதுக்கு அப்புறம் ஓதலாமான்னா அவர் அடுத்து துணை சூரா ஓத ஆரம்பிச்சிருவார். அப்ப அதையும் கேட்க வேண்டிய கடமை பின்பற்றி தொழக்கூடிய மஅ்மூம்களுக்கு இருக்கிறது என்பதை இஸ்லாமிய மார்க்கம் வழிகாட்டுகிறது. அதனால என்ன செய்யக்கூடாது, இமாம் அல்லம் சூரா ஓதும் பொழுதோ ஓதி முடித்ததற்கு பிறகோ நாம திரும்ப அல்லம் சூரா ஓதக்கூடாது. அவர் ஓதுவதே பின்பற்றி தொழக்கூடிய அனைத்து மஅ்மூம்களுக்கும் போதுமானது என்பதை இந்த கேள்விக்கான பதிலாக நாம் சொல்லிக் கொள்கிறோம். அடுத்து ஒரு சகோதரர் கேட்கிறாங்க, அனைத்திற்கும் ஆற்றல் படைத்தவனாக அல்லாஹ் இருக்கும் பொழுது வானவர்களை எதற்கு ஏவ வேண்டும், மார்க்க அடிப்படையில் விளக்கம் தரவும் அப்படிங்கிற கேள்வி கேட்கிறாங்க. இஸ்லாமிய மார்க்கத்திலே கடவுளுக்கு என்று, இறைவனுக்கு என்று நிறைய வர்ணனைகள், இறை பண்புகள், இறை நியதிகள் சொல்லித்தரப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் அல்லாஹ்வை, கடவுளை நாம் வணங்க வேண்டும், நம்பிக்கை கொள்ள வேண்டும். ஏனைய மதங்களுக்கு, ஏனைய சமயங்களுக்கு, ஏனைய சித்தாந்தங்களுக்கு இல்லாத கடவுள் கொள்கைகள், கடவுள் கோட்பாடுகள் இஸ்லாத்திற்கு இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது.
அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய பண்பை அவன் எத்தகையவன் என்பதை சூரத்துல் இஹ்லாஸ்லே நமக்கு சொல்லி காட்டுகிறான். குல், நபியே நீங்கள் சொல்லுங்கள், ஹுவல்லாஹு அஹத், அல்லாஹ் என்பவன் ஒருவன் தான், அவன் பல கடவுள் இல்லை. அப்ப இறை கோட்பாட்டினுடைய மிக முக்கியமான ஒரு அம்சம் வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ் ஒருவனை தவிர வேறு யாரும் இல்லை அப்படிங்கிறத அல்லாஹ் முதல் வசனமாக சொல்கிறான். அடுத்தது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லும் பொழுது அல்லாஹு சமத், அவன் தேவைகளற்றவன், லம் எலித் வலம் யூலத், அவன் யாருக்கும் பிறக்கவும் இல்லை யாரையும் பெற்றெடுக்கவும் இல்லை. வலம் யகுல்லஹு குஃபுவன் அஹத், அவனுக்கு நிகராக இந்த பிரபஞ்சத்தில் இந்த உலகத்தில் வேறு எங்கேயும் யாரும் இல்லை என்பதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கடவுளுடைய கோட்பாட்டாக இறை நியதியாக இந்த 4 வசனத்திலே மிகரத்தின சுருக்கமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இறைவனுடைய சிஃபத்துகளை வர்ணனைகளை நமக்கு சொல்லி காட்டுகிறான். இந்த வர்ணனைகளில் இந்த இறை பண்புகளில் மிக முக்கியமான ஒரு அம்சம் என்னவென்றால் இன்னல்லாஹ அலா குல்லி ஷைஇன் கதீர், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அனைத்திற்கும் ஆற்றல் படைத்தவன். அல்லாஹ்வால இதை செய்ய முடியாது, இதை செய்ய இயலாது, இதை செய்யறதுக்கு சக்தி பெறாதுங்கிற கான்செப்டே அல்லாஹ்வுக்கு கிடையாது. அனைத்து பொருட்களின் மீதும் அனைத்து அம்சங்களின் மீதும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆற்றல் கொண்டவனாக இருக்கிறான் அப்படிங்கிறத இறைவனினுடைய பண்பாக இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு சொல்லி தருகிறது. இதுல என்ன கேட்கிறாங்கன்னா, அல்லாஹ் அனைத்திற்கும் ஆற்றல் படைத்தவன் என்றால் வானவர்கள் எதுக்கு, பல பணிகளை வானவர்கள் செய்கிறார்களே அப்படிங்கிற கேள்வியை கேட்கிறாங்க. இப்போ வானவர்கள் அப்படிங்கிற படைப்பு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன செஞ்சிருக்கிறான், படைத்து வைத்திருக்கிறான். மனிதர்கள், ஜின்கள், வானவர்கள் அப்படிங்கிற படைப்பு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் படைத்திருக்கிறான். வானவர்களை பொறுத்த வரைக்கும் மனித ஜின் படைப்புக்கு நேர் முரணான ஒரு படைப்பு. இப்போ வானவர்கள் செய்யக்கூடிய பணிகள் என்னென்ன, அல்லாஹ்விடத்தில் இருந்து வஹியை கொண்டு வந்து இறை தூதர்களிடம் சேர்ப்பது, அல்லாஹ்வினுடைய அர்ஷை சுமப்பது, உயிர்களை கைப்பற்றுவது, கபர்களில் விசாரணைகள் செய்வது, மனிதனுக்கு வலது புறத்திலிருந்தும் இடது புறத்திலிருந்தும் அவன் செய்யக்கூடிய நன்மை தீமைகளை பதிவு செய்வது, இது போன்ற எண்ணற்ற பணிகள் வானவர்களுக்கு பணிக்கப்பட்டிருக்கிறது. இதில் என்ன கேள்வி எழுப்பப்படுகிறது என்றால், அல்லாஹ் எல்லாத்துக்கும் ஆற்றல் படைச்சவனா இருக்கும் பொழுது வானவர்கள் அல்லாஹ் எதுக்கு படைக்கணும், வானவர்கள் அல்லாஹ் எதுக்கு பணியில் அமர்த்தணும் அப்படிங்கிற கேள்வி கேட்கப்படுகிறது. வானவர்களினுடைய படைப்பு இருக்குதுல்ல, இந்த படைப்பு எத்தகையது என்பதையும், இந்த படைப்பு எவ்வளவு பிரம்மாண்டமானது என்பதையும், இந்த படைப்பினுடைய எண்ணிக்கை என்னவென்பதையும், இந்த படைப்பினுடைய வர்ணனைகள் என்னவென்பதையும் நாம் முதலிலே தெரிந்து கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டுறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஜிப்ரீல் அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோற்றத்தை சொல்லும் பொழுது அவங்க வானத்துக்கு முன்னாடி நின்றாங்க. அடிவானத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜிப்ரீல் அலைஹி வஸல்லம் அவர்களை பார்க்கிறாங்க. இப்போ ஜிப்ரீல் அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு பெரிய தோற்றத்திற்கு சொந்தக்காரராக இருந்திருக்கிறார் என்பதை புரிய முடிகிறது. அவங்களுக்கு உள்ள ரக்கைகளை பற்றி சொல்லும் பொழுது 600 ரக்கைகள் இருக்கிறது என்பதை ஹதீஸ்களில் இருந்து விளங்கிக் கொள்ள முடிகிறது. இது மாத்திரமல்லாமல் அர்ஷுகளை சுமக்கக்கூடிய வானவர்கள், இந்த வானவர்களை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லும் பொழுது அவர்களினுடைய காது சோனைக்கும் தோல் புஜத்திற்கும் இடையே உள்ள இடைவெளி எவ்வளவு தொலைவு இருக்கும்னா, ஒரு வாகனத்தில் பயணிக்கிறார், அவர் 700 ஆண்டுகள் பயணித்தா என்ன செய்ய முடியும், அவருடைய தோல் புஜத்தில் இருந்து காதுடைய சோனை அடைய முடியும். அரிசை சுமக்கக்கூடிய வானவரை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்றாங்க. இப்போ வானவர்களினுடைய தோற்றம், அவர்களினுடைய படைப்பு, அவர்களினுடைய வர்ணனைகள் மார்க்கத்தில் எவ்வளவு பிரம்மாண்டமாக சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள முடிகிறது. இன்னும் எந்த அளவுக்குனா, வானவர்களுக்கு மனிதர்கள் ஜின்களை போன்று எந்த விதமான பலவீனங்களும் இல்லை, சோர்வு கிடையாது, டயர்டாக மாட்டாங்க. இந்த வேலையெல்லாம் செஞ்சுட்டு டயர்டா படுத்து தூங்குவோமேங்கிற அந்த மாதிரியான பண்புகள், அந்த மாதிரியான சோர்வுகள் வானவர்களுக்கு இல்லை. சாப்பாடு இல்லை, பசி இல்லை, தாகம் இல்லை, தூக்கம் இல்லை, மறதி இல்லை. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன ஆணையிடுகிறானோ, என்ன கட்டளை பிறப்பிக்கிறானோ அதை அச்சு பிசகாமல் ஒரு இன்ச்சு மாறாம அந்த நொடியில் செய்து முடிக்கக்கூடிய ஒரு ஆற்றலை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் படைத்து வைத்திருக்கிறார். இந்த படைப்பினுடைய எண்ணிக்கையை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் பொழுது, வானுலகத்துல அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்றாங்க, மியராஜ் பயணத்திற்கு அழைத்து செல்லப்படுகிறார்கள். அவ பைத்துல் மஅமூர் என்று சொல்லப்படக்கூடிய வானவர்களினுடைய பள்ளிவாசல்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்வையிடுறாங்க. அப்படி பார்க்கும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஒரு நாளைக்கு 70,000 வானவர்கள் அந்த பள்ளியிலே தொழுகிறார்கள். ஒரு நாளைக்கு 70,000 வானவர்கள் தொழுகிறாங்க. அந்த வானவர்கள் தொழுது போயிட்டாங்கன்னா பிறகு என்ன செய்ய மாட்டாங்க, ஒன் டைம் ப்ராசஸ் தான். ஒரு தொழுதுட்டு போயிட்டா அந்த வானவர்கள் மீண்டும் தொழ மாட்டார்கள். இப்படி ஒவ்வொரு தினமும் 70,000 வானவர்கள் அந்த பள்ளியிலே தொழுது கொண்டிருக்கிறார்கள். அப்படின்னா
எத்தனை கோடிக்கணக்கான வானவர்கள் இருந்திருக்க முடியுங்கிறத பாருங்க. அப்ப இவ்வளவு எண்ணிக்கை உள்ள, இவ்வளவு பிரம்மாண்டமான, இவ்வளவு வர்ணனைகளுக்கு சொந்தக்காரர்களான ஒரு படைப்பை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சிங்கிளா படைச்சிருக்கிறான். அல்லாஹ் எப்படி படைச்சிருக்கிறான்? ஒரே ஒரு ஆளா இருந்து இவ்வளவு படைப்புகளையும் படைக்க தெரிந்த அல்லாஹ்வுக்கு இவங்கெல்லாம் இல்லாம இந்த வேலையை செய்ய முடியாதா? இவ்வளத்தையும் அல்லாஹ் படைச்சிட்டான், இவங்க இல்லாம இதை செய்ய முடியாதா? அல்லாஹ் செய்ய முடியும். ஏன் செய்யல? இன்னல்லாஹ யஃபஅலு மா யுரீது. அல்லாஹ் என்ன செய்வான்? தன் நாடியதை தான் செய்வான். அவனுக்கு எது பிடிக்குதோ, அவனுக்கு எது தோணுதோ அதை இறைவன் செய்யக்கூடிய. அவன் என்ன செய்ய முடியாது? கொஸ்டின் பண்ண முடியாது. ஏன் வானவர்கள்? இதே கேள்வி என்ன வரும்னா, பூமியையும் வானத்தையும் அல்லாஹ் எத்தனை நாள்ல படைச்சான்? 6 நாள்ல படைச்சான். இப்ப நிறைய பேர் என்ன கேள்வி கேட்பாங்க, அல்லாஹ் ஏன் 6 நாள்ல படைச்சிருக்கணும்? அல்லாஹ் இவ்வளவு ஆற்றல் கொண்டவன் தானே, குன் ஃபயக்குன், அவன் ஆகுன்னு ஆகிருமே. அப்ப அல்லாஹ் ஏன் 6 நாள் எடுத்துக்கிட்டான்? ஒரு நாள் எடுத்துக்க வேண்டியதானங்கிற கேள்வி வரும். சரி, ஒரு நாள் அல்லாஹ் படைச்சிருந்தான்னா ஏன் ஒரு நாள் அல்லாஹ் எடுத்துக்கிட்டான்? அரை நாள்ல படைச்சிருக்கலாமே. சரி, அரை நாள் அல்லாஹ் படைச்சிட்டான், ஏன் 12 மணி நேரம்? அரை நாள் எதுக்குங்க? அல்லாஹ்வுடைய ஆற்றல்ல 1 மணி நேரத்துல படைக்க முடியாதா? 1 நிமிஷத்துல படைக்க முடியாதா? அரை நிமிஷத்துல படைக்க முடியாதுன்னு கேள்வி எழுப்புவான். இப்படி கேள்வி எழுப்பக்கூடிய அதிகாரம் மனிதர்களுக்கு இல்லை. ஏன்? இன்னல்லாஹ யஃபஅலு மா யுரீது. அல்லாஹ் தான் நாடியதை செய்வான். அவனுக்கு எது தோணுதோ, அவனுக்கு எது விருப்பப்படுதோ அதை அவன் செய்யக்கூடியவன். வானவர்கள் இருந்தாலும் செய்ய முடியும், இல்லைனாலும் செய்ய முடியும். ஆனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த வானவர்களுங்கிற படைப்பை படைத்து அவர்களுக்கு ஆயிரக்கணக்கான பணிகளை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒப்படைக்கிறான். இதுல இன்னொரு மிக முக்கியமான அம்சம் என்னன்னா, ஒருத்தவர் ஒரு பணியை செய்யலங்கிறதுக்காக அது அவருக்கு செய்ய இயலாதுங்கிறத புரிய முடியாது. ஒரு முதலாளி இருக்கிறாரு, அவருக்கு கீழே பல தொழிலாளிகள் இருப்பாங்க, பல வேலைக்காரர்கள் இருப்பாங்க, வீட்டில் சமைக்கிறதுக்கு ஒரு ஆள், பாத்திரம் கழுவுறதுக்கு ஒரு ஆள், இப்படி நிறைய வேலையாள்கள், பணியாள்கள், தொழிலாளர்கள் இருப்பாங்க. இப்படி இருக்கும் பொழுது இதெல்லாம் அவரால் செய்ய முடியாதா? அவருக்கு செய்ய இயலாதா? அப்படின்னா அவரால் செய்ய முடியும். அவர் என்ன செஞ்சிருக்கிறாரு? பலரை பணிக்கு நியமித்திருக்கிறார். அப்ப அந்த அடிப்படையில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தனியா இதை செய்ய முடியும். ஆனாலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வானவர்களை வைத்து இந்த பணிகளை செய்கிறான் என்றால் அது அல்லாஹ்வினுடைய விருப்பம். அல்லாஹ் தன்னுடைய ஆற்றலை, ஆளுமையை நிறுவுவதற்காக பல கோடிக்கணக்கான வானவர்களை படைத்து அவர்களுக்கு இந்த பணியை கொடுத்திருக்கிறான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டுமே தவிர, அல்லாஹ்வால் இதை செய்ய முடியாதோ, அல்லாஹ்வுக்கு இது செய்ய தெரியாதோ, செய்ய இயலாதோங்கிற கேள்விக்குள்ள நாம் செல்லக்கூடாது. இது அல்லாஹ்வினுடைய விருப்பம் என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும்? புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை இந்த கேள்விக்கான பதிலாக நாம் சொல்லிக் கொள்கிறோம். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.